குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஸோ ஆடியோ கேக்குதா? ஸோ ஆடியோ கிளியரா இருக்கா? எஸ் மேம். ஓகே மேம், தேங்க்யூ ஃபார் ஆல். சரி, இப்போ என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு? ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போறோம். நமக்கு வெயிட்டேஜ் என்ன ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு? ஸ்டீலுக்குன்னு தனியாக வெயிட்டேஜ் இல்லை. நம்ம ஜேடிஓ இல்லை ஏஇ எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் ஆர்சிசியோட கம்பைண்டாக தான் இருக்கும். டோட்டலாக ஆர்சிசியில் 30 கொஷின் அப்படின்னு இருக்கும். ஏஇக்கு ஜேடிஓக்கு 20 கொஷினா. ஸோ 30, 20 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நமக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் மினிமம் 8 to 10, 7 to 8. ஓகே, ஸோ இப்போ இந்த 30 கொஷின்ஸ் இல்லை 20 கொஷின்ஸில் மினிமம் 8 to 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தா 8லேருந்து 10 கொஷின் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ 8லேருந்து 10 கொஷின் எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்துலேயுமே ஃபேக்சுவல் டேட்டாஸ் தான். டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், கொஷின்ஸ் வந்து நமக்கு தியரி பார்ட்ல இருந்து வராம ப்ராப்ளம் வருது அப்படின்னா எதுல இருந்து கேட்குறாங்க அப்படின்னா, சாயிலு, அப்புறம் ஃப்ளூயிடு, இதுல இருந்து தான் வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. சாயிலு, ஃப்ளூயிடு, ஹைட்ராலஜி, அதுலலாம். இப்போ நமக்கு ஸ்ட்ரக்சரல் பேப்பர் நம்ம ப்ராப்ளம்ல ஸ்ட்ராங்கா இருப்போம். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்சுவல் டேட்டாஸ் கேட்டுருவாங்க. ஸோ அப்போ ஸ்டீல்ல இருந்து நமக்கு கொஷின், போல்ட், வெல்டு, இதுல இருந்து ஏதாவது ஒரு 2 கொஷின். அப்புறம் பிளேட் கர்டர்லாம் இருக்குல்ல. ஸ்லோ பிளேட் கர்டர்லாம் நமக்கு என்னன்னா அந்த டெஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருக்கணும் அந்த லிமிட்டு. அப்புறம் எங்க பக்லிங் வரும், அங்க என்ன டைப் ஆஃப் பிரேசிங்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொஷின் ஏரியா வரும். அப்புறம் பீமு காலம் பேசஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுலயும் நமக்கு மினிமமா D/T ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ D/T ரேஷியோ, ஸோ அந்த ரேஷியோஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நமக்கு கொஷின் வரும். இப்போ டென்ஷன் மெம்பர் இல்லை கம்ப்ரெஷன் மெம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நமக்கு என்ன டைப் ஆஃப் செக்ஷன் யூஸ் பண்ணா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு எல்லாமே வந்து ஜென்ரல் கொஷின் தான். சரியா? ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நமக்கு பெருசா பெரிய பெரிய கொஷின்லாம் எதுவுமே கேட்க போறது இல்லை. ரொம்ப பேசிக்கா ஜென்ரல் கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே பேசிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கனெக்ஷன். இப்போ ஸ்டீல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு எப்படி இருக்கும்? எல்லாத்தையுமே வந்து தனித்தனியா இருக்கும். இங்க ஒரு பிளேட்டு இல்ல பாரு தனியா இருக்கும், அடுத்த ஒரு செக்ஷன் தனியா இருக்கும். இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்? கனெக்ட் பண்ணணும். ரெண்டையும் ஒன்னா பக்கத்துல வச்சு கனெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷன் வச்சு இது ரெண்டையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்? கசட் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு என்னதான் வேணும்? ஒன்று போல்ட் வச்சு கனெக்ட் பண்ணணும், போல்ட்டு, நட்டு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? வெல்டு பண்ணி கனெக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரிவெட்ன்றது முன்னாடி யூஸ் பண்ணது. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். இதுதான் பேஸ். ஸோ ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் என்ன அப்படின்னா கனெக்ஷன்ஸ். ஸோ கனெக்ஷன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த போல்ட்டு, வெல்டு, நமக்கு இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், என்ன டைப் ஆஃப் ஸ்டீல்லாம் யூஸ் பண்றோம், அந்த மாதிரி மெட்டீரியலோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெட்டீரியல் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறாங்க? இப்போ நான் மெட்டீரியல் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் போட்டேன். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க? ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க? பிளேட் கர்டர் 3 கொஸ்டின்ஸ். சேனல், ஓகே, சேனல், ஆங்கிள். நான் என்ன கேட்கிறேன்? ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்கன்னு, என்ன செக்ஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டா நீங்க சேனல் செக்ஷன், ஆங்கிள் செக்ஷன் சொல்லலாம். ஸ்டீல், அவ்வளவுதான். ஸ்டீல், அவ்வளவுதான். என்ன மெட்டீரியல்? ஸ்டீல். இப்போ நம்ம இங்க ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றது என்ன சொல்ல போறோம்? என்ன டைப் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து ஆர்சிசில பார்த்தோம், அங்கேயும் ஸ்டீல் யூஸ் பண்ணோம் இல்ல. ஸ்டீல் வந்து ரெயின்ஃபோர்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணோம். அங்க ரெயின்ஃபோர்சிங் ஸ்டீல் அப்படின்னு அதை சொல்லுவோம். இப்போ இங்க யூஸ் பண்ண போற ஸ்டீலை நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்சிசில நம்ம யூஸ் பண்ற ஸ்டீல் வந்து ரீஇன்ஃபோர்சிங் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நம்ம ஃபுல்லா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம்ல. ஸோ அங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீலை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 ஸ்டீலுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ரீஇன்ஃபோர்சிங் ஸ்டீல், ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல், இது 2 ஸ்டீலுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு கேட்டா ரெண்டுமே ஸ்டீல் தான். அதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்போ ரீஇன்ஃபோர்சிங் ஸ்டீலோடைய பர்பஸ் என்ன, ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலோடைய பர்பஸ் என்ன அப்படின்றத பொறுத்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல குட்டி குட்டி டிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரீஇன்ஃபோர்சிங் ஸ்டீல்ல எனக்கு என்னது? ஸ்டீல் வந்து பாசிவ் ரோல் தான் பிளே பண்ண போகுது. கரெக்டா? இப்போ அந்த இடத்துல எனக்கு எதுக்காக ஸ்டீல் தேவைப்படுது? டென்சைல் ஃபோர்ஸ்
புல்லிங் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறதுக்காக ஸ்டீல் தேவைப்படுது. அப்போ எனக்கு அங்க என்ன ஜாஸ்தியா இருக்கணும்? ரெசிஸ்டன்ஸ் டு டென்ஷன் வந்து எனக்கு ஜாஸ்தியா இருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் டு டென்ஷன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஈல்டு ஸ்ட்ரெஸ். ரெசிஸ்டன்ட் டு டென்ஷன்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ் எனக்கு ஜாஸ்தியா இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நமக்கு என்ன வேணும்? இந்த ரெயின்ஃபோர்சிங் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேணும். இப்போ இங்க ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, அதே இங்க யூஸ் பண்ற ஸ்டீல் தான். ஆனா எனக்கு என்ன வேணும்? டோட்டல் ஃப்ரேம் ஒர்க்கே நான் ஸ்டீலை வச்சுதான் பண்ண போறேன். அது வந்து கான்கிரீட்குள்ள போய் எம்பெட் ஆகி இருக்க போறது இல்லை. ஸோ டோட்டல் எல்லா ஃப்ரேம் ஒர்க்குமே வந்து நான் ஸ்டீல் வச்சுதான் பண்ண போறேன். அப்படின்றப்போ எனக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரிஜிடா இருக்கணும். ஸோ ஹை ரிஜிடிட்டியா இருக்கணும் கம்பேர்ட் டு ஹியர். இந்த ரீஇன்ஃபோர்சிங் ஸ்டீலை விட எனக்கு இந்த செக்ஷன், அந்த ஃப்ரேமே நம்ம யூஸ் பண்ண போறோம். எனக்கு அந்த ஃப்ரேம் எப்படி வேணும் அப்படின்னா, ரொம்ப ரிஜிடா இருக்கணும், ஃபிளெக்சிபிளா இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஃப்ரேம், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இங்க பேசிக் பர்பஸ் வந்து ஹை ரிஜிடிட்டி. அவ்வளவுதான். ரெண்டுலையுமே ஸ்டீல் தான். பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிசைனையும் மேனுஃபேக்சர் ப்ராசஸையும் கொஞ்சம் மாற்றுவோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மேனுஃபேக்சர் ப்ராசஸை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை மேனுஃபேக்சர் ப்ராசஸ் தெரியும்? ஸ்டீலோடைய எத்தனை மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தெரியும்? மேஜரா 2 இருக்கும். யாராவது கரெக்டாக சொல்றீங்களான்னு பார்க்கலாம். ஸ்டீலோடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க? 2 விதமா பண்ணுவாங்க மேஜரா. நான் அது ஆர்சிசியில் சொல்லியிருப்பேன், பட் ஆனால் அங்கே நிறைய சொல்லியிருப்போம். இங்கே மேஜராக 2 தான் வரும். மேனுஃபேக்சர் ப்ராசஸ் அனீலிங், ஹாட் ரோல்டு ஒன்று. ஓகே, இன்னொன்று அனீலிங்ன்றது நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ நடுவில் நடக்கிற ஒரு ப்ராசஸ் மோகனா, சரியா? ஸோ இப்போ ஹாட் ரோல்டு சொல்லியிருக்கீங்க. வேற கோல்டு பார்ஸ் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோல்டு, ஹாட் ரோல்டு, கோல்டு பார் செக்ஷன். வெரி குட். ஸோ ஹாட் ரோல்டு இந்த டிசைன் இல்லை மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹாட் ரோல்டு செக்ஷன், அப்படி இல்லைன்னா கோல்டு செக்ஷன்ஸ் அல்லது கோல்டு பார் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோல்டு பார் செக்ஷன்ஸ் வந்து ரொம்ப 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 தின் செக்ஷன், சரியா? ஸோ இப்போதான் வந்து இந்த கோல்டு பார் செக்ஷனுக்கு ரிசர்ச் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த ஹாட் ரோல்டு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ நம்ம மேஜரா இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல்ல என்ன மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வச்சு நம்ம இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலை மேனுஃபேக்சர் பண்ண போறோம் அப்படின்னா ஹாட் ரோல்டு. ஹாட் ரோல்டுனா என்னது? இது கோல்டு பார் செக்ஷன். ஹாட் ரோல்னா எனக்கு ரா ஸ்டீல் இருக்கும்ல, ஸோ இந்த ரா ஸ்டீலை நான் ஒரு ரஃப் ஸ்ட்ரக்சரா வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் டிசைன் பண்ண போறேன். ரஃப் ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். எனக்கு அங்கே வந்து கிரிப்ட் ஆகி இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி வந்து எனக்கு டிஃபர்மேஷன் இருக்கலாம், எனக்கு எப்படி வேணா இருக்கலாம். ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தா பிரைட்னஸா எனக்கு வேணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஹாட் ரோல்டு ஸ்ட்ரக்சர், எனக்கு அது ரொம்ப ஹார்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேவா? இட் சர்வ்ஸ் ஹை ரிஜிடிட்டி. ஸோ அதனால தான் நம்ம இங்கே ஹாட் ரோல்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஹாட் ரோல்டு பார்ஸை நம்ம எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்ல, இங்க வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிசைன் பண்ணுவோம். ஐ திங்க் 1750 செல்சியஸ். ஓகேவா? ஸோ அந்த ஹாட் ரோல்டு வந்து அந்த செல்சியஸ்ல நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம். இப்போ அது மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம். இந்த ஹாட் ரோல்டை எடுத்துட்டு வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சு நம்ம என்ன போறோம் அப்படின்னா நல்ல ஃபினிஷிங்லாம் கொடுத்து நமக்கேற்ற ஸ்மூத் சர்ஃபேஸ் அதெல்லாம் பண்ணிட்டு நமக்கேற்ற சைஸ்ல ஆல்டர் பண்றது, அதுதான் வந்து கோல்டு பார் செக்ஷன். ஸோ இங்க என்ன பண்ணுவோம், ஹாட்டா வந்த மெட்டீரியலை அப்படியே யூஸ் பண்ணிடுவோம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல்ல. இப்போ கோல்டு பார் செக்ஷன்லாம் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டீல் ரேக்கு, ஷெல்ஃப் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இப்போதைக்கு அங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் வந்து மிசைல்ஸ், ஏரோஸ்பேஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோல்டு பார் செக்ஷன், சரியா? ஸோ இந்த ரூம் டெம்பரேச்சர்ல கம்ப்ளீட்டா நான் ஃபினிஷ் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி நான் டிசைன் பண்றதா இந்த கோல்டு பார் செக்ஷன். ஸோ இந்த கோல்டு பார் செக்ஷன் வந்து சின்ன சின்ன பார்ட்ஸாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், பெருசா யூஸ் பண்ண போறது கிடையாது. இப்போ நம்ம ஏன் ஆர்சிசி யூஸ் பண்ணாம ஸ்டீலுக்கு போகணும்? இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஆர்சிசியை வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ ஆர்சிசி இல்லாம நான் ஏன் ஸ்டீலுக்கு போகணும் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். ஒய் ஸ்டீல் அப்படின்னு வரும். நான் தான் ஆர்சிசியே போயிடலாம்ல, எதுக்கு நான் இப்போ வந்து ஸ்டீல் கொடுக்கணும்? ஸ்டீல் டிசைன் வந்து அவ்வளவா நிறைய பேருக்கு தெரியாது, பிளஸ் அது வந்து ப்ரீ ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ்லாம். இப்போ எனக்கு ஆர்சிசி இல்லாம எதனால ஸ்டீல் போகணும்? யாருக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஆர்சிசி யூஸ் பண்ணாம நான் ஏன் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் போகணும்? எம்போய் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவா? ஓகே. ஸோ அடுத்து வேற ஏதாவது ஐடியா? ஆர்சிசி இல்லாம ஈஸிலி எரெக்ஷன் அண்ட் டைம் டிபெண்ட். ஓகே.
ஸோ இப்போ நார்மலாக நம்ம மினிமம் கிரேடு வச்சு பேசலாமா? இப்போ மினிமம் கிரேட் ஆஃப் ஆர்சிசி நம்ம என்ன சொல்லுவோம்? எஃப்சிகே எவ்வளோ மினிமம் கிரேடு? மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட்டு இந்த பிஎஸ்சிலாம் கேட்கல, ஜென்ரலாக கேட்குறேன். மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் வந்து நமக்கு எஃப்சிகே M20 அப்படின்னு சொல்லுவோம். மிக்ஸ் 20, அதாவது 20 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர், அதுதான் அதனுடைய கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். ஸோ அந்த எஃப்சிகே எனக்கு 20 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் தான். இப்போ நான் இதுவே வந்து ஸ்டீல் எடுத்துக்கிறேன். மினிமம் கிரேட் ஆஃப் ஸ்டீல் என்னது? மினிமம் கிரேட் ஆஃப் ஸ்டீல் நமக்கு தெரிஞ்சது என்னது? மினிமம் கிரேட் ஆஃப் ஸ்டீல் மினிமம் கிரேட் ஆஃப் ஸ்டீல் என்னது? 250. ஸோ அப்போ இங்கே என்னது? 250 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாமா? எஃப்சிகே அல்லது FY பை எஃப்சிகே அப்படின்னு வைக்கலாம். ஏன்னா நான் இது வந்து ஸ்டீல் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இது ஸ்டீல் டு கான்கிரீட் ரேஷியோ. ஓகேவா? ஸோ FCK பை FY அப்படின்னு போடலாம். சரி, FY பை FCK. ஸோ 250 பை 20 அப்படின்னு போட்டா எனக்கு இங்க என்ன வந்துடும்? அரௌண்ட் 12.5 எனக்கு ரேஷியோ வரும். ஸோ 12.5ன்றது ரேஷியோ, எந்த யூனிட்டும் கிடையாது. இப்போ எனக்கு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஈக்குவல் டு 12.5 டைம்ஸ் ஆஃப் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன மீனிங்? இங்க என்ன சொல்லுது? இங்க என்ன நம்ம வந்து இன்ஃபர் பண்ணலாம்? என்னுடைய ஸ்டீலோடைய ஸ்ட்ரென்த் வந்து 12.5 டைம்ஸ் மோர் தேன் த கான்கிரீட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிக்கலாமா? ஸோ ஸ்டீலோடைய ஸ்ட்ரென்த் வந்து 12.5 டைம்ஸ் மோர் தேன் த கான்கிரீட் ஸ்ட்ரென்த். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக ஸ்டீலுக்கு போறோம் அப்படின்னா ஹையர் ஸ்ட்ரென்த், அதுக்காக தான் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹை ஸ்ட்ரென்த். ரெண்டாவது எதுக்காக போறோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று சொல்லுவோம்ல, ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ. இப்போ எனக்கு எதோட வெயிட் ஜாஸ்தியா இருக்கும்? எனக்கு ரெண்டு, ஸ்டீலு ஆர்சிசி ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் லோடு இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை தான் எடுத்துக்கணும். அப்போ எதோட வெயிட் ஜாஸ்தியா இருக்கும்? ஆர்சிசியோடைய வெயிட் ஜாஸ்தியா இருக்குமா? ஸோ ஆர்சிசியோட வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இங்கே அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ ஆஃப் ஸ்டீல் வந்து கிரேட்டர் தென் ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ ஆஃப் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு நான் லோடு எடுத்துக்கணும் அப்படின்னா நான் சின்ன ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கொடுத்தா போதும். அதுவே நான் அதை கான்கிரீட்டால ரீப்ளேஸ் பண்ணா எனக்கு அதுவே வந்து பெரிய ஸ்ட்ரக்சரா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனுடைய ஏஸ்தெட்டிக் ஒன்று இருக்கு. ஸோ ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹையர் ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது, ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோவும் நமக்கு ஜாஸ்தியா இருக்கும். மூணாவது, ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி ஈஸிலி எரெக்ஷன் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அப்போ ஃபாஸ்ட் இல்லைன்னா ரேபிட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். இப்போ கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஃபாஸ்டா முடியாது. ஒவ்வொன்றும் கியூரிங்லாம் பண்ணி நமக்கு ஒரு முடிகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு ஏற்கனவே ப்ரீஃபேப் பண்ணது எடுத்துட்டு வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஈஸி எரெக்ஷன். ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் வந்துருச்சு. ஸோ ரேபிட் கன்ஸ்ட்ரக்ஷன். நாலாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா டக்டைல் மெட்டீரியல் யூஸ் பண்றோமா? ஸோ டக்டைல் மெட்டீரியல் யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்? ஸ்டீல் வந்து டக்டைல் மெட்டீரியல். ஸோ அப்போ என்ன அட்வான்டேஜ்? ஸ்டீல் வந்து டக்டைல் மெட்டீரியல். அப்போ என்ன அட்வான்டேஜ் சொல்லுங்க? டக்டைல்னா என்னது நமக்கு? எனக்கு டக்குன்னு அவாய்ட் சடன் ஃபெயிலியர். வெரி குட். ஸோ இப்போ இது வந்து எனக்கு சடன் ஃபெயிலியரை அவாய்ட் பண்ணிடும். ஸோ வந்து இனிஷியேஷன் அல்லது இன்டிமேஷன் முன்னாடியே எனக்கு ஃபெயிலியர் ஆகுறதுக்கு முன்னாடி கொடுக்கும். அப்போ அதை நம்ம இங்கே என்ன டேர்ம்ஸில் சொல்லுவோம்? பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் இல்லைன்னா ஸ்ட்ரெயின் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்? சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த்னு சொல்லுவோமா? ஸோ ஸ்ட்ரெயின்னா எனக்கு லென்த் டைரக்ஷன் மட்டும் கிடையாது, இன்னொரு டைரக்ஷன்லையும் எனக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். பட் நான் வித் ரெஸ்பெக்ட் டு எலாங்கேஷன் மட்டும் பேசுகிறேன், சரியா? ஸோ சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த் பை இன்டூ 100 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ எனக்கு ஸ்டீலுக்கு இந்த பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் எவ்வளோ இருக்க சான்சஸ் இருக்கு ஸ்டீலுக்கு? ஸ்டீலுக்கு எவ்வளோ இருக்கலாம் பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன்? டக்டைல் மெட்டீரியல்னு சொல்லியிருக்கேன். டக்டைல் மெட்டீரியல்னாலே எனக்கு என்னது? அது வந்து ஒரிஜினல் லென்த்தை விட நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகும் லோடு கொடுக்க கொடுக்க. ஸோ நமக்கு அது வார்னிங் டைம் கொடுக்கும். ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் எவ்வளோ இருக்கும் டக்டைல் மெட்டீரியலுக்கு? ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்காது. இந்த பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் எனக்கு கிரேட்டர் தேன் 15% இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டக்டைல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெஸ் 5 to 15% இருந்துச்சு அப்படின்னா
இன்டர்மீடியேட் டக்டைல் மெட்டீரியல். ஸோ இன்டர்மீடியேட் டக்டைல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லெஸ் தேன் 5% அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட் முக்கியம். பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் எனக்கு கிரேட்டர் தேன் 15%னா டக்டைல், லெஸ் தேன் 5னா பிரிட்டில் அப்படின்னு ஒரே ஒரு வாட்டி ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இது திரும்ப நீங்க எங்க படிப்பீங்க அப்படின்னா SOMல தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு டாபிக் வரும். அங்க திரும்ப இந்த ஃபேக்ட் படிப்பீங்க. ஓகேவா? அப்போ மைல்டு ஸ்டீல்ல சொல்லுங்க மேம் 5 to 15 னா என்ன மேம்? இன்டர்மீடியேட் டக்டைல் மெட்டீரியல். ஓகே. ஸோ ஓகே மேம். மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் ஃபார் மைல்டு ஸ்டீல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலா ஓகேவா டக்டைல் மெட்டீரியல் இல்லை பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றதுக்கு. இப்போ மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் ஃபார் மைல்டு ஸ்டீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 23%. ஓகே. ஸோ மைல்டு ஸ்டீலுக்கே எனக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னா கிரேட்டர் தேன் 23%. இது 4வது அட்வான்டேஜ். 5வது என்ன அப்படின்னா ஸ்கிராப் வேல்யூ 100% ஸ்கிராப் வேல்யூ. ஸ்கிராப்னா என்னது? எஸ்டிமேஷன்ல படிச்சிருப்பீங்கல்ல, ஸ்கிராப் வேல்யூ, சால்வேஜ் வேல்யூ. ஸோ ஸ்கிராப் வேல்யூ டிஸ்மேண்டல் வேல்யூ. டிஸ்மேண்டல் பண்ணி நம்ம வந்து கடையில போட்டா பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடலாம் இல்லையா? ஸோ அதுதான் இங்க ஸ்கிராப் வேல்யூ. பட் ஆனால் இங்க ஸ்கிராப் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். நான் சொல்றது நார்மல். ஓகேவா? ஜஸ்ட் ஃபன்னுக்கு. ஸோ இது வந்து 100% ஸ்கிராப் வேல்யூ. இப்போ கான்கிரீட்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? கான்கிரீட்லாம் வந்து அந்த லைஃப் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதெல்லாம் உடச்சி எடுத்து உள்ள இருக்க ஸ்டீலை மட்டும் தான் வைக்க முடியும். இது ஃபுல்லா எல்லாமே வந்து நம்மளுடைய ஸ்கிராப் வேல்யூவா வந்துடும். ஸோ 6வது வந்து நமக்கு ஹை குவாலிட்டி. நமக்கு இங்க டாலரன்ஸ், அதாவது நம்ம டாலரன்ஸ்னா என்ன சொல்றது, குவாலிட்டி வைஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அங்க வந்து எல்லாமே வந்து மேனுவல். கரெக்டா? ஸோ RCCல எல்லாமே வந்து ஒர்க்மேன்ஷிப் மேனுவலா தான் இருக்கும். ஸோ இங்கே நமக்கு என்னன்னா ப்ரீஃபேப் ஆகி ஃபேக்டரிஸ்ல இருந்து வரும். நம்ம அந்த கனெக்ஷன் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஹை குவாலிட்டியா இருக்கும். டாலரன்ஸ் கம்மியா இருக்கும். அதாவது எரர் அப்படின்னு சொல்லுவோம்ல, டாலரன்ஸ் அந்த பிளஸ் ஆர் மைனஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். வித்தின் 3 mm குள்ளதான் இருக்கும். பட் RCCல வந்து டாலரன்ஸ் நமக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இது வந்து ஹை குவாலிட்டி. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய அட்வான்டேஜ். ஸோ அட்வான்டேஜா பார்த்துட்டோம். டிஸ்அட்வான்டேஜே கிடையாது அப்படின்னு கேட்டா இல்ல, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க சான்சஸ் இருக்கு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கலாம்? எரெக்ஷன் டிஃபிகல்ட், கரோஷன். ஓகே. ஸோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்சி அப்படின்னா எரெக்ஷன் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். பெரிய கிரேனு, கேர்டரு எல்லாமே தேவைப்படும் கொண்டு வந்து எரெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கரோஷன், ஸ்கில்லு. ஓகே, அது ஃபேக்ட்ரி சைடில் ஸ்கில்லு, ரைட்டு. அடுத்து கரோஷன் நல்ல பாயிண்ட். ஸோ இங்கே வந்து என்னது, லெஸ் கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 1. இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் ஜாஸ்தி ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குமா இல்லை ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஜாஸ்தி கொடுக்குமா? ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். ஸ்கில் கண்டிப்பா கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஹை ஃபயர் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இங்க மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஸ் கரோஷன் ரெசிஸ்டன்ட், ரெண்டாவது வந்து லெஸ் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது ரெண்டும் மேஜர். இன்னும் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ மெயின்டெனன்ஸ் எனக்கு எங்க ஜாஸ்தியா இருக்கும், கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்லயா இல்ல ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்லயா? மெயின்டெனன்ஸ் எனக்கு இங்கே வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? கான்கிரீட்டை வந்து ஈஸியா மெயின்டைன் பண்ணிடலாம். இங்க வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஃப்ரீக்வெண்டா இங்க என்ன பண்ணணும், அப்பப்போ இன்ஸ்பெக்ஷன் போய் வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து நமக்கு ஜாஸ்தியா இருக்கும். பட் ரிப்பேர் எல்லாமே வந்து இங்க ஈஸியா பண்ணிடலாம். ஸோ அட்வான்டேஜஸ்ல இந்த ரிப்பேர் ஒர்க்ஸ் வந்து ஈஸியா பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ரிப்பேர் ஒர்க்ஸ் ஈஸி பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூ நமக்கு தெரிஞ்சது. இப்போ இந்த ஸ்டீல் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டீல்ல என்னெல்லாம் இருக்கும்? இப்போ சிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன காம்போசிஷன்லாம் இருக்கும்னு பார்த்தோம். ஸ்டீல்ல கால்காரியஸ், ஆர்ஜிலேஷியஸ் சப்ஸ்டன்ஸ் ரெண்டும் பிளெண்ட் ஆகி ஃபார்ம் ஆகும் அப்படின்லாம் பார்த்துருப்போம். இப்போ ஸ்டீலில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அயன். இந்த அயன் வந்து எனக்கு கிரேட்டர் தேன் 98% பை வெயிட். டோட்டல் வெயிட்ல எனக்கு 98% அயன் தான் இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன்.
ஸோ இந்த கார்பனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை, அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றத பொறுத்து தான் எனக்கு ஸ்டீலோடைய ப்ராப்பர்ட்டிஸே டிசைட் ஆகும். சரியா? ஸோ இங்கே ப்ளஸ் இது இல்லாமல் வேற என்னெல்லாம் இருக்கும்னா சல்ஃபரு, மேங்கனீஸ், பாஸ்பரஸ், சிலிக்கான், நிக்கல், குரோமியம் எல்லாமே இருக்கும். பட் இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டிஸில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கார்பன் கண்டென்ட்டை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டீலை வந்து லோ கார்பன் ஸ்டீல், மீடியம் கார்பன் ஸ்டீல், ஹை கார்பன் ஸ்டீல் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்போ பேஸ்ட் ஆன் இந்த கார்பன் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3 டைப்: லோ கார்பன் ஸ்டீல், மீடியம் கார்பன் ஸ்டீல், அப்புறம் ஹை கார்பன் ஸ்டீல். ஓகேவா? பேஸ்ட் ஆன் அமௌண்ட் ஆஃப் கார்பன் கண்டென்ட். இப்போ லோ கார்பன் ஸ்டீல் அப்படின்னா நமக்கு கார்பன் எவ்வளோ இருக்கணும்னா 0.1 to 0.25. ஸோ கார்பன் கண்டென்ட் 0.1 to 0.25%. ஸோ இந்த கார்பன் கண்டென்ட்னால நமக்கு ஸ்ட்ரென்த் வேரி ஆகும், டக்டிலிட்டி வேரி ஆகும், அந்த மெட்டீரியலுடைய ரிஜிடிட்டி, ஹார்ட்னஸ், டஃப்னஸ் எல்லாமே வந்து வேரி ஆகும். ஓகேவா? ஸோ அது எப்படி வேரி ஆகும்னு அடுத்து நம்ம கிராஃப்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லோ கார்பன் ஸ்டீல். இந்த லோ கார்பன் ஸ்டீல் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த லோ கார்பன் ஸ்டீல் கேட்டகரியில தான் நமக்கு மைல்டு ஸ்டீல்லாம் வரும். ஓகேவா? ஸோ மைல்டு ஸ்டீல், அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் செக்ஷன்ஸும் இந்த லோ கார்பன் ஸ்டீல்ல நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம். பட் இது வந்து ஜென்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மட்டும்தான் இந்த லோ கார்பன் ஸ்டீல் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா லோ கார்பன் ஸ்டீல் யூஸ் பண்ண மாட்டோம். ஜென்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்டீல் பில்டிங். ஸோ பிரிட்ஜஸ் எல்லாம் இல்லாமல் நார்மலாக நமக்கு ஏதாவது ஒரு லேப்ல மேலே ரூஃப் ட்ரெஸ்ஸு, ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த லோ கார்பன் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து மீடியம் கார்பன் ஸ்டீல். ஸோ மீடியம் கார்பன் ஸ்டீலில் என்னுடைய கார்பன் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும்னா 0.25 to 0.6%. ஸோ இந்த மீடியம் கார்பன் ஸ்டீல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை டென்சைல் ஸ்டீல். ஸோ ஹை டென்சைல் ஸ்டீல், ரயில்வேஸில் யூஸ் பண்ணுற ஸ்டீல் செக்ஷன்ஸ், அப்புறம் ஹேமர் வந்து நம்ம அந்த டூல் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த டூலில் இருக்கிற அந்த ஸ்டீலும் வந்து மீடியம் கார்பன் ஸ்டீல். இப்போ அடுத்து ஹை கார்பன் ஸ்டீல். ஸோ இங்கே இருக்கிற கார்பன் கண்டென்ட் 0.6 to 1.1%. ஸோ இந்த ஹை கார்பன் ஸ்டீல் வந்து ஸ்டோன் மேஷனரி டூல்ஸ், இப்போ ஸ்டோன் மேஷனரி நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தேவைப்படுதோ ஸோ அந்த டூல்ஸ் எல்லாமே இந்த ஹை கார்பன் ஸ்டீலில் ரெடி பண்ணது தான். அப்புறம் ட்ரில்லிங் மிஷினு, பஞ்சிங் மிஷின், ஸோ அது எல்லாமே வந்து நம்ம குவாரிஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல டூல்ஸ், ஸோ அந்த டூல்ஸ் எல்லாமே இந்த ஹை கார்பன் ஸ்டீலில் பண்ணது தான். ஸோ இப்போ இந்த கார்பன்னால நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கார்பன் கண்டென்ட், பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரென்த் என்ன நடக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்து இந்த கார்பன் கண்டென்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டக்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரென்த்னா என்னது? ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல். அடுத்து அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல், ரெண்டுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பர்சன்டேஜ் கார்பன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னொன்று என்ன இன்க்ரீஸ் ஆகும்னா டக்டிலிட்டியும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஒரே நிமிஷம், டக்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே ஓகே. ஸோ ஹார்ட்னஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட்னஸ்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இப்போ நம்ம கிராஃப் வச்சு இது எல்லாத்தையுமே சொல்லிடலாம். ஸோ கிராஃப் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் இருக்குல்ல, ஸ்டீலுக்கு எப்படி வரும்? ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, இது நம்மளுடைய ஸ்ட்ரெயின். இப்போ லோ கார்பனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக போடுறேன், அக்யூரேட்டாக போடல. ஸோ இப்படி வரும், அப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அப்புறமா இப்படி போகுமா? இது லோ கார்பன் ஸ்டீலுக்கு. ஸோ இப்போ ஹை கார்பன் ஸ்டீலுக்கு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈல்டு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால இதை விட எனக்கு மேலே தான் வந்து கிராஃப் போகும், பட் டக்டிலிட்டி கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு மீடியம் கார்பன் ஸ்டீலுடையது. இப்போ இதுவே ஹை கார்பன் ஸ்டீல் வேணும் அப்படின்னா டக்டிலிட்டி இன்னுமே குறைஞ்சிரும், ஜஸ்ட் நமக்கு இங்கேயோட ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இப்போ ஈல்டு ஸ்டீல் நம்ம வந்து எங்கே கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா 0.2% ஆஃப் ப்ரூஃப் ஸ்ட்ரெயின். ஸோ இதுதான் ஸ்ட்ரெயின். இதில் எனக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் என்ன வருதோ ஸோ அதுலேருந்து 0.2% இங்கே பிளாட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு நேராக இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா
மேலே வரைஞ்சு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சா அதான் நம்மளுடைய ஈல்டு ஸ்ட்ரெஸ் எஃப்ஒய். ஸோ இது வந்து நம்மளுடைய லோ கார்பன் ஸ்டீலுடைய கிராஃபு, இது மீடியம் கார்பன், இது வந்து ஹை கார்பன். ஸோ எஃப்ஒய்ன்றது நம்ம எங்கே கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா 0.2% ஆஃப் ப்ரூஃப் ஸ்ட்ரெயினை நம்ம வந்து மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்டர்போலேஷன் இல்லை பிளாட் பண்ணால் அதுதான் நம்மளுடைய எஃப்ஒய். ஓகேவா? ஹார்ட்னஸ்ன்றது நமக்கு என்ன அப்படின்னா ஏரியா அண்டர் த கர்வ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ல எனக்கு லீனியரா இருக்கும்ல, ஸோ அந்த ஏரியாஸை வச்சு தான் இங்கே ஹார்ட்னஸை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் எப்பயுமே எப்படி தான் அசியூம் பண்ணிப்போம், ஹூக்ஸ் லாக்கு லீனியர் அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். இந்த லீனியர் ஏரியால இந்த லீனியர் கவர் ஆகுதுல ஏரியா, ஸோ இந்த ஏரியாஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹார்ட்னஸை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த ஏரியா ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ஹார்ட்னஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஏரியா கம்மியா இருந்துச்சுன்னா ஹார்ட்னஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ எனக்கு இந்த லீனியர் பார்ட்டுக்குள்ள மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ டஃப்னஸ் அப்படின்றது என்னன்னா ஏரியா அண்டர் த கர்வ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அப் டு ஃபெயிலியர் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அப்போ டஃப்னஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம், ஏரியா அண்டர் த கர்வ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அப் டு ஃபெயிலியர் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இந்த ஏரியா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா டஃப்னஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ பெர்சன்டேஜ் கார்பன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன வந்துடும் இங்க அடுத்து, டக்டிலிட்டி டிக்ரீசஸ், டஃப்னஸ் டிக்ரீசஸ். ஸோ டஃப்னஸும் எனக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் வரும்னா ஈல்டு ஸ்ட்ரென்த், அல்டிமேட் ஸ்ட்ரென்த், டக்டிலிட்டி, பை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட்னஸ், டஃப்னஸ், ஸோ இது எல்லாமே நமக்கு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கீழே என்னெல்லாம் வரும்? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் physical properties of steel என்னெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு? ஸோ இப்போ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா பிஹேவியரை வச்சு சொன்னோம். ஸோ இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா நமக்கு வந்து சேஞ்சே ஆகாத ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, டென்சிட்டி, யங்ஸ் மாடுலஸ், பாய்சான் ரேஷியோ, அப்புறம் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஜி, ஸோ அது எல்லாமே நமக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்துடும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு சேஞ்சே ஆகாது. ஹை கார்பன் ஸ்டீல், லோ கார்பன் ஸ்டீல் எதுவாக இருந்தாலும் நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஸ்டீல் என்னது? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஸ்டீல், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோமா? ஸோ டென்சிட்டி ஆஃப் ஸ்டீல் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர், இதான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட ஃபார்முலா இல்லையா? ஸோ டென்சிட்டி ஆஃப் ஸ்டீல் டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ அப்போ டென்சிட்டி ஆஃப் ஸ்டீல் என்னன்னு தெரியணும். ஸோ டென்சிட்டி ஆஃப் ஸ்டீல் என்னது? டென்சிட்டி ஆஃப் ஸ்டீல், டென்சிட்டி ஆஃப் ஸ்டீல் 7850. வெரி குட். ஸோ 7850 kg per meter cube. ஸோ 7850 kg per meter cube. இப்போ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் நமக்கு தெரியும் 1000 kg per meter cube. அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன வந்துடும்? 7.85. இதுதான் நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ அடுத்து யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் அ ஸ்டீல், இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 2 × 10⁵ நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் இல்லை மெகா பாஸ்கல். இப்போ பாய்சான்ஸ் ரேஷியோ என்ன இருக்கும்? பாய்சான்ஸ் ரேஷியோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்னது? பாய்சான்ஸ் ரேஷியோ, பாய்சான்ஸ் ரேஷியோ மியூ, பாய்சான்ஸ் ரேஷியோ மியூ. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ பாய்சான்ஸ் ரேஷியோனா என்னது? பாய்சான்ஸ் ரேஷியோ மியூக்கு யூனிட் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் பாய்சான்ஸ் ரேஷியோக்கு lateral strain by linear strain. Very good. So no unit. Okay. So எல்லாரும் படிச்சிருக்கீங்க அப்போ. Very good. So பாய்சான்ஸ் ரேஷியோக்கு நமக்கு ஃபார்முலா என்னது? lateral strain by linear strain இல்லைன்னா longitudinal strain அப்படின்னு சொல்லுவோம். ஸோ lateral strain வந்து எனக்கு டைரக்ஷன் மாற்றி இருக்கிறதுனால நெகட்டிவ்ல கூட சம்டைம்ஸ்
மென்ஷன் பண்ணுவோம். இந்த பாய்சன்ஸ் ரேஷியோ வந்து எனக்கு ஸ்டீலுக்கு பாய்சன்ஸ் ரேஷியோ ஸ்ட்ரைட்டாக நமக்கு கோட் புக்லேயே கொடுத்துட்றாங்க வேல்யூ என்ன அப்படின்னா 0.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாய்சன்ஸ் ரேஷியோ ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு கேட்டால் 0.3. இதுக்கு யூனிட் கிடையாது, ஏன்னா ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. ரெண்டுமே எனக்கு ஸ்ட்ரெயின், ஸோ சுத்தமாக யூனிட் கிடையாது. அடுத்து மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஜியா. ஸோ மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஜி, சின்னு கூட சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க, ஜி சி என் என்ன வேணா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வேல்யூ ஸ்டீலுக்கு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? ஸ்டீலுக்கு மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஸோ இப்போ இருக்கிற கோடுக்கு 0.769 இன்ட்டு 10⁵ மெகா பாஸ்கல். ஸோ முன்னாடி இருந்த கோடில் 0.9 அப்படின்னு இருந்திருக்கும் 1980s. இப்போ 2007க்கு அப்புறமா இப்போ 4th ரிவிஷனும் ரெடி ஆகிட்டு இருக்கு 2025க்கு. ஸோ 0.769 இன்ட்டு 10⁵. ஸோ இதெல்லாம் தான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த வேல்யூஸ்லாம் சேஞ்சே ஆகாது. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன் ரெயின்ஃபோர்சிங் ஸ்டீல், ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ அதை எப்படி டெசிக்னேஷனில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெயின்ஃபோர்சிங் ஸ்டீலை நம்ம எப்படி சொல்லுவோம்? FE 250, FE 415 அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ FE 250, FE 415, FE 500 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்படி மென்ஷன் பண்ணுறப்போ இங்கே FEன்றது அயன் இல்லை ஸ்டீல் அப்படின்னு டினோட் பண்ணுது. இந்த 250ன்றது நமக்கு என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ் FY இன் மெகா பாஸ்கல், அப்படி இல்லைன்னா நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் அப்படின்னு டினோட் பண்ணுது. இது வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ். இப்போ நம்ம இங்க ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல்லாம் எப்படி டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல்ல எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் வச்சு தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் எனக்கு FE 410, FE 540, 570 அப்படின்லாம் சொல்லலாம். சரியா? ஸோ அப்படி சொல்றாங்கன்னா இங்க FE 410 அப்படின்னு அவங்க சொல்றது அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ இங்க சொன்னது ஈல்டு. ஓகேவா? ஸோ ஈல்டு ஸ்ட்ரெஸ் இது வந்து அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ இங்க யூனிட் அதே தான், மெகா பாஸ்கல் இல்ல நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஸோ அப்போ நம்ம இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கொஷின்ஸ்ல எல்லாமே எனக்கு கிரேட் இப்படி மென்ஷன் பண்ணியிருந்தா இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னது? அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? சம்டைம்ஸ் எப்படியும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா FE 410 எப்சிலான் 250 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துருந்தா இதுதான் நம்மளுடைய ஈல்டு ஸ்ட்ரெஸ் வேல்யூ, இது நம்மளுடைய அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. ஸோ இதெல்லாம் வந்து டெசிக்னேஷன். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் கோட்ஸ் வச்சு நமக்கு என்ன கோடு யூஸ் பண்ணுவோம் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு? IS கோட் ஃபார் ப்ராக்டிஸ். என்ன கோடு யூஸ் பண்றோம் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்? RCCக்கு IS 456. இங்க என்ன ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு? IS 800. வெரி குட். ஸோ இங்க வந்து IS 800 யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1962. செகண்ட் ரிவிஷன் வந்து 1984. தேர்ட் ரிவிஷன் 2007. இப்போ 2025க்கு டிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு, அமெண்ட்மெண்ட்ல வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய தேர்ட் ரிவிஷன். ஸோ இப்போ இந்த ரோல்டு ஸ்டீல் செக்ஷன், இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல்ல யூஸ் பண்ண போறது எல்லாமே ஹாட் ரோல்டு செக்ஷன் அப்படின்னு சொன்னோமா. ஸோ அந்த ஹாட் ரோல்டு செக்ஷன்ல நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு ரோல்டு ஸ்டீல் செக்ஷன். ஸோ என்னென்ன ஸ்டீல் செக்ஷன்லாம் இருக்கு, எந்த செக்ஷன் எந்த மெம்பருக்கு யூஸ் பண்ணணும், எந்த செக்ஷன் பீமுக்கு, எந்த செக்ஷன் காலம்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ இங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல்டு ஸ்டீல் ஐ செக்ஷன், ரோல்டு ஸ்டீல் சேனல் செக்ஷன், ஆங்கிள் செக்ஷன் அப்படின்னு நமக்கு விதவிதமா இருக்கு. ஸோ ரோல்டு ஸ்டீல் ஐ செக்ஷன், ஸோ ஆர்எஸ்னா ரோல்டு ஸ்டீல் அப்படின்னு எழுதுறேன். அடுத்து ரோல்டு ஸ்டீல் சேனல் செக்ஷன். ஓகே, ஸோ அடுத்தது ரோல்டு ஸ்டீல் டி செக்ஷன், ஆங்கிள் செக்ஷன். ஸோ ரோல்டு ஸ்டீல் டி செக்ஷன். அடுத்து ரோல்டு ஸ்டீல் ஆங்கிள் செக்ஷன்ல ஈக்குவல் ஆங்கிள், அன்இக்குவல் ஆங்கிள் எல்லாமே இருக்கு. அடுத்து டியூப் செக்ஷன், ரோல் ஸ்டீல் டியூப் செக்ஷன். டியூப் செக்ஷன்னா ஹாலோ செக்ஷன்.
ஸோ இது வந்து மிக முக்கியமான 5. இது இல்லாம வேற என்ன இருக்கு அப்படின்னா ரோல்டு ஸ்டீல் பார்ஸ், ரோல் ஸ்டீல் பிளேட்ஸ், ஷீட்ஸ், அப்புறம் ஃபிளாட்ஸு, இது எல்லாமே வந்து நமக்கு ரோல் ஸ்டீல் செக்ஷன்ல இருக்கும். ஸோ இது வந்து மேஜரா நம்ம எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறது. இது வந்து ஃபிட்டிங்காக நமக்கு எங்க தேவைப்படுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் மிக முக்கியமானது ரோல்டு ஸ்டீல் ஐ செக்ஷன். ஸோ பீம் அல்லது பீம் செக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஏன் ஐ செக்ஷனை பீம் செக்ஷனா யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் என்னது அடுத்த கொஸ்டினா இருக்கும். ஏன்னா ரோல்டு ஸ்டீல் ஐ செக்ஷன் சொல்லிட்டேன். ஸோ இது ஐ செக்ஷன் சொல்லலாம், இல்ல பீம் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ எல்லா பீம் டிசைனுக்கும் நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஐ செக்ஷனை தான் மெஜாரிட்டியா யூஸ் பண்ண போறோம். ஏன் இந்த ஐ செக்ஷனை யூஸ் பண்ண போறோம்? பீமுக்கு மட்டும். ஸோ ஐ செக்ஷன் எப்படி இருக்கும்? ஐ செக்ஷன்னாலே நமக்கு ஒரு ஃபிளாஞ்ச் இருக்குமா? ஸோ ஃபிளாஞ்சு, அப்புறம் வெப்பு, கீழே ஒரு ஃபிளாஞ்சு. ஸோ கீழே ஒரு ஃபிளாஞ்ச் இருக்கும். ஸோ இதான நம்மளுடைய ஃபிளாஞ்சு. ஸோ இது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணும். இது ஃபிளாஞ்சு, இதுவும் நம்மளுடைய ஃபிளாஞ்சு, இதான் நம்மளுடைய வெப்பு. கரெக்டா? ஸோ இது இல்லாம நமக்கு ஆக்சிஸ் என்னெல்லாம் இருக்கலாம்? சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். ஐ செக்ஷன் எனக்கு சிமெட்ரிக் செக்ஷனா அன்சிமெட்ரிக்கல் செக்ஷனா? அடுத்தாதான் கொஸ்டின். ஸோ ஐ செக்ஷன் சிமெட்ரிக் செக்ஷனா அன்சிமெட்ரிக்கல் செக்ஷனா? சிமெட்ரிக். ஸோ எதனால சிமெட்ரிக்? போத் சைட்ஸும் எனக்கு சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக் செக்ஷன். அன்சிமெட்ரிக்கும் இருக்கு, பட் இப்போ நான் வரைஞ்சது வந்து ஈக்குவல் ஃபிளாஞ்ச் ஆங்கிள் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு இது இப்போ நான் வரைஞ்சது வந்து சிமெட்ரிக்கல் செக்ஷன். சரியா? அன்ஈக்குவல் ஃபிளாஞ்ச் செக்ஷனும் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ நான் 2 ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த 2 ஆக்சிஸ் என்னது? இது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வழியா பாக்குறப்போ மேல இருக்கிற இதுவும் கீழே இருக்க இதுவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இதை என்ன சொல்லுவோம்? சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது ஒய் ஆக்சிஸ். இப்போ ஒய் ஆக்சிஸ்ல நான் 2 பக்கமும் பாக்குறேன், 2 பக்கமும் ஈக்குவலா ஒரே மாதிரி தெரியுது. ஸோ அப்போ இதை என்ன சொல்லுவேன்? இட் இஸ் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இந்த சிமெட்ரிக் இந்த இடம் எனக்கு வந்து கோயின்சைட் ஆகுது இல்ல? ஸோ இது என்ன சொல்லுவோம்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டினா எனக்கு என்னது? எனக்கு இந்த ஏரியா, டோட்டல் ஏரியா எந்த பாயிண்ட்ல ரிசல்டன்ட் ஏரியா எனக்கு எந்த வழியா பாஸ் ஆகுதோ, ஏரியா இல்லைன்னா வெயிட் ஆஃப் த பாடி எந்த வழியா பாஸ் ஆகுதோ, ஸோ அதை தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி இல்லைன்னா சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு இந்த மாதிரி சிமெட்ரிக் செக்ஷனுக்கு இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி கோயின்சைட்ஸ் வித் ஷியர் சென்டர். ஸோ ஷியர் சென்டர். ஷியர் சென்டர்னா என்ன? ஏற்கனவே இந்த வார்த்தை எங்கேயோ ஆர்சிசில நான் சொன்ன மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஷியர் சென்டரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் ஃபிளக்ஷர் இல்ல சென்டர் ஃபார் ஃபிளக்ஷர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ சிமெட்ரிக் செக்ஷனுக்கு எனக்கு எப்பயுமே என்ன நடக்கும்? சிஜியும் ஷியர் சென்டரும் கோயின்சைட் ஆகும். அப்ப இந்த பாயிண்ட்லயே எனக்கு சிஜியும் இருக்கு, ஷியர் சென்டரும் இருக்கு. ஸோ ஷியர் சென்டர்னா என்னது? ஷியர் சென்டர்னா எனக்கு லோடு, நிறைய லோடு ஆக்ட் ஆகும். நோ டார்ஷன். ஓகே. ஸோ நோ டார்ஷன் எல்லாருக்கும் கரெக்டா ஞாபகத்துல வந்துடணும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு அந்த பீம் இல்ல ஏதாவது ஒரு செக்ஷன் எடுத்துக்கலாம், அதுல நிறைய லோடு ஆக்ட் ஆகும். அதுல ரிசல்டன்ட் லோடு எனக்கு ஷியர் சென்டர் வழியா பாஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு அந்த பீம்ல பெண்டிங் மட்டும் தான் நடக்கும், டார்ஷன் நடக்காது. இப்ப நான் எப்படி சிஜினா என்ன சொன்னேன்? எனக்கு டோட்டல் ஏரியா, ரிசல்டன்ட் ஏரியா எனக்கு கான்சென்ட்ரேட் ஆகி எந்த பாயிண்ட் வழியா டோட்டல் இது பாஸ் ஆகுதோ ரிசல்டன்ட் ஏரியா, அதை தான் சிஜி அப்படின்னு சொன்னேன். இப்போ எனக்கு லோடு அது மாதிரி நிறைய லோடு இருக்கும். அந்த ரிசல்டன்ட் லோடு எனக்கு இந்த ஷியர் சென்டர் வழியா பாஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு அந்த பீம் வில் பி சப்ஜெக்டட் ஒன்லி டு பெண்டிங், நாட் டார்ஷியன். ஸோ டார்ஷியன் வந்து டெவலப் ஆகாது. அப்போ அட் ஷியர் சென்டர் எனக்கு டார்ஷியன் எப்படி இருக்கும்? டார்ஷியன் வில் பி 0 அட் ஷியர் சென்டர். கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு ஐ செக்ஷன்ல சிஜியும் எஸ்சியும் கோயின்சைட் ஆயிருச்சு. ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு? ஸோ இந்த பீம் செக்ஷன்ல நம்ம அப்போ பெண்டிங்க்கு மட்டும் டிசைன் பண்ணா போதும், நம்ம டார்ஷியனை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஸோ அதுதான் நமக்கான அட்வான்டேஜ்.
இந்த ஐ செக்ஷனை எப்படி டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எனக்கு டெப்த்தையும் வெயிட்டையும் வச்சு டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ISLB 500 at 735 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 735 அப்படின்னு. ஸோ இதுல இந்த 500 அப்படின்றது நமக்கு என்னன்னா டெப்த் ஆஃப் த பீம். ஸோ 500 mmல இருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்னா டெப்த் ஆஃப் அ பீம். எனக்கு ஐ செக்ஷன்ல அது எவ்வளோ டெப்த் அப்படின்றது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் வெயிட். ஓகேவா, இது செல்ஃப் வெயிட். இது என்ன யூனிட்ல இருக்கும் அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர்ல இருக்கும். ஸோ இந்த ISLB அப்படின்றது நமக்கு என்ன வந்துடும், இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைட் வெயிட் பீம் செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஐ செக்ஷன்லயே நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இங்க டெசிக்னேஷன் நமக்கு ஒவ்வொன்றிலையும் என்ன டெசிக்னேஷன் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஐ செக்ஷன் எப்படி டெசிக்னேட் பண்றோம், ஆங்கிள் செக்ஷன் எப்படி டெசிக்னேட் பண்றோம் அப்படின்றது நமக்கு எப்பயாவது சம்வேர் ஒரு கொஸ்டினா கேட்கறாங்க. சரியா, ஸோ எப்படி டெசிக்னேட் பண்றோம் அப்படின்னா டெசிக்னேட்டட் பை இட்ஸ் டெப்த் அண்ட் செல்ஃப் வெயிட். ஓகேவா, ஸோ இப்போ இதுல டைப்ஸ் ஆஃப் ஐ செக்ஷன் நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஐ செக்ஷன் இருக்கு. இப்போ நான் வரைஞ்ச மாதிரி அது சிமெட்ரிக்கலா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ வெயிட் பேஸ் பண்ணியும் நமக்கு டைப் ஆஃப் ஐ செக்ஷன் இருக்கு. ஸோ சிமெட்ரிக்கலா இல்லாம இருக்கிறத பேஸ் பண்ணியும் எனக்கு டைப் ஆஃப் ஐ செக்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ISJB அப்படின்னு சொல்லுவோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஜூனியர் பீம்ஸ். சரியா, ஸோ ISJB அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஜூனியர் பீம்ஸ். ஜூனியர் பீம்ஸ். ரெண்டாவது ISLB, ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைட் வெயிட் பீம்ஸ். ஓகே, ஸோ மூணாவது ISMB. ISMB அப்படின்னா இது லைட் வெயிட்னு சொன்னோமா, அப்போ இது என்ன வந்துடும் ISMB மீடியம் வெயிட் பீம்ஸ். ஸோ அடுத்து ISWB அப்படின்னு ஒன்று இருக்கு. WB அப்படின்னா வைடு ஃபிளாஞ்ச்டு பீம்ஸ். இது இந்தியன் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ WBக்கு வைடு ஃபிளாஞ்ச்டு பீம்ஸ். ஃபிஃப்த் ஒன் வந்து ISHB. ISHBனா ஹெவி பீம்ஸ். ஸோ இங்க ஒவ்வொரு டைப் ஆஃப் பீம்ஸும் நான் ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்ணுவேன். சரியா, ஸோ எனக்கு இருக்கிற லோடிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஜூனியர் பீம்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா வெஹிக்கிள் பாடி பார்ட்ஸ்ல தான் வந்து நான் இந்த ஜூனியர் பீம்ஸை யூஸ் பண்ண போறேன். வெஹிகுலார் பாடி பார்ட்ஸ்ல இப்ப ட்ரக் எல்லாம் இருக்கு அப்படின்னா அங்க இருக்கிற மெட்டீரியல்ஸ்ல எனக்கு இந்த JB செக்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஹெவி ட்ரக்ஸ்ல எனக்கு அது ஒரு பாடி பார்ட்டா யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த ISLB MB அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இது ரெண்டும் தான் நம்ம மேஜரா ஃப்ளோர் பீம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பீம் செக்ஷன்ஸ் மோஸ்ட்லி ISLBயும் ISMBயும் தான் இருக்கும். அதுல ISMB தான் நம்ம மேக்சிமமா ஃப்ளோர் பீமா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அடுத்து ISWB வைடு ஃபிளாஞ்ச்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு அன்இக்குவல் ஐ செக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதுதான் என்னுடைய வைடு ஃபிளாஞ்ச்டு அப்படின்னு வரும். ஸோ எனக்கு மேல எனக்கு வந்து வேற ஃபிளாஞ்ச் சைஸ் இருக்கலாம், கீழே வந்து ஃபிளாஞ்ச் லென்த் வந்து வேறையா இருக்கும். ஸோ இந்த அன்இக்குவல் ஐ செக்ஷன் தான் வந்து ISWB. ஸோ இந்த வைடு ஃபிளாஞ்ச்டு செக்ஷன் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லேட்ரல் ஃபோர்ஸ் எங்கெல்லாம் வருதோ ஸோ அங்கெல்லாம் எனக்கு இந்த வைடு ஃபிளாஞ்ச்டு செக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ISHB இருக்குல்ல, ஸோ இது எங்க யூஸ் பண்ண சான்சஸ் இருக்கு, நமக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஹாலோ செக்ஷன் எங்க யூஸ் பண்ணலாம் மேம்? ISWB மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க மேம். ISWB அப்படின்னா வைடு ஃபிளாஞ்ச்டு பீம்ஸ். ஸோ இது வந்து அன்இக்குவல் ஐ செக்ஷன். ஸோ இங்க ஃபிளாஞ்ச் வந்து எனக்கு ஃபிளாஞ்ச் லென்த் அன்இக்குவலா இருக்கும். ஸோ எங்க எனக்கு லேட்ரல் ஃபோர்ஸ் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எங்கெல்லாம் பிளேல வருதோ ஸோ அங்கெல்லாம் நம்ம இந்த ISWB செக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அடுத்து ISHB ஹெவி பீம் செக்ஷன். ஸோ இது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு எங்க நிறைய ஹெவி லோட்ஸ் வருதோ கிரேன்ல எல்லாம் வரும்ல, ஸோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கிரேன்ல இருக்கிற பார்ட்ஸ். ஸோ அங்கதான் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ISHB வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இங்க மேக்சிமம் டெப்த் ஆஃப் ஐ செக்ஷன் என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 mm. ஐ செக்ஷனுக்கு ஜெனரலைஸ்டா மேக்ஸிமம் டெப்தே எவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னா 600 mm இருக்கும். ஸ்டீல் டேபிள்னா காலேஜ் படிக்கிறப்ப யூஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த ஸ்டீல் டேபிள்ல நமக்கு IXX, IYY, RXX, RYY எல்லா வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு செக்ஷன் டெசிக்னேஷனை வச்சு நமக்கு கொடுத்துருப்பாங்க.
ஸோ அதுல இருந்து வேல்யூஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம்ல. ஸோ அதை பொறுத்து எனக்கு இந்த மேக்ஸிமம் டெப்தே வந்து 600 mm தான். ஓகேவா? ஸோ இது இவ்வளோதான் வந்து நமக்கு ஐ செக்ஷன் பொறுத்த வரைக்கும். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாவது சேனல் செக்ஷன், ரோல்டு ஸ்டீல் சேனல் செக்ஷன். ஸோ சேனல் செக்ஷன் நமக்கு சேனல் செக்ஷன்ல சிஜியும் ஷியர் சென்டர் எஸ்சியும் கோயின்சைட் ஆக சான்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ சேனல் செக்ஷன் இப்படிதான் இருக்கும். ஸோ சேனல் செக்ஷன்ல எனக்கு சிஜியும் ஷியர் சென்டரும் கோயின்சைட் ஆக சான்ஸ் இருக்கா? கோயின்சைட் ஆகுமா ஆகாதான்னு மட்டும் சொன்னா போதும், எங்க வரும்லாம் சொல்ல வேணாம். ஸோ சிஜியும் நோ மேம், வெரி குட். ஸோ சிஜியும் எனக்கு ஷியர் சென்டரும் கோயின்சைட் ஆகாது, ஷியர் சென்டர் அவுட் சைட்ல இருக்கும். வெரி குட். ஸோ ஷியர் சென்டர் எங்க இருக்கும், சிஜி எங்க இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கதான் வந்து நமக்கு சிஜி ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஷியர் சென்டர் எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னா எனக்கு அவுட் சைட் த செக்ஷன் தான் வந்து ஷியர் சென்டர் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு இங்க டார்ஷன் டெவலப் ஆகுமா ஆகாதா? இப்போ எனக்கு ஷியர் சென்டர் இங்க இருக்கு, சிஜி இங்க இருக்கு. ஸோ இங்க டார்ஷன் டெவலப் ஆகுமா ஆகாதா? ஷியர் சென்டர் அவுட் சைட். இப்போ இங்க டார்ஷன் பிளேல வருமா வராதா? டார்ஷன் ஆட்டோமேட்டிக்கா பிளேல வந்துடும். அப்ப அந்த டார்ஷனை நான் அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இந்த ஷியர் சென்டரை சிஜியோட கோயின்சைட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு இங்க நிறைய லோட் இருந்தாலும் லோட் ஆட்டோமேட்டிக்கா எங்க போய் தான் வந்து எனக்கு ரிசல்டன்ட் லோட் பாஸ் ஆகும்னா இந்த சிஜி வழியா தான் பாஸ் ஆகும். டோட்டலா எல்லா வெயிட்டும் எங்க போகுதோ ஸோ அங்கதான் வந்து எக்ஸ்டர்னல் லோட்ஸ் பாஸ் ஆக ட்ரை பண்ணும். ஸோ அப்போ எனக்கு இந்த எஸ்சிஎஸ் ஷியர் சென்டரை நான் சிஜியை நோக்கி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு சிஜி வழியா லோடு பாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, டார்ஷன் டெவலப் ஆகாது. அப்போ ஷியர் சென்டர் இங்க இருக்கு, நான் இதை மூவ் பண்ணி இங்க சிஜிக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா எப்பயுமே இந்த சேனல் கூட நான் ஒரு ஆங்கிள் செக்ஷனை இந்த வெப் பார்ட்ல நான் ஆட் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இப்படி நான் ஆட் பண்றதுனால எனக்கு ஷியர் சென்டர் என்னவாகும் அப்படின்னா இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த சிஜி. ஸோ சிஜியை நோக்கி மூவ் ஆகுறப்போ எனக்கு டார்ஷன் எஃபெக்ட் வந்து கம்மி ஆகும். ஸோ இந்த ஆங்கிள் செக்ஷன் வந்து நான் என்ன பண்ணணும், என்னுடைய இந்த எஸ்சி சிஜியோடைய டிஸ்டன்ஸ் இன் பிட்வீன் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஆங்கிள் செக்ஷனுடைய சைஸை நான் டிட்டர்மைன் பண்ணிட்டு அந்த சைஸ் ஆஃப் ஆங்கிள் செக்ஷனை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த வெப்போட நான் அட்டாச் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இங்கேயும் எனக்கு ஃபிளாஞ்ச் வெப் எல்லாம் இருக்கு, இதான் நம்மளுடைய ஃபிளாஞ்சு, இதுதான் நம்மளுடைய வெப். சேனல் செக்ஷன்லயும் நமக்கு அது மாதிரி அன்இக்குவல் சேனல் செக்ஷனும் இருக்கு, ரெண்டு ஃபிளாஞ்சஸும் வேற மாதிரி இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த நமக்கு கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா இந்த ஆங்கிள் செக்ஷனை நான் மேக்சிமம் எல்லா சேனல் செக்ஷன்லயும் அட்டாச் பண்ணுவாங்க. எதுனால அப்படின்னு கொஸ்டின் வரலாம். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் செக்ஷன் டு வெப் ஆஃப் த சேனல் இஸ் டு மேக் லோடு பாஸ் த்ரூ த ஷியர் சென்டர். ஓகேவா? ஸோ ஷியர் சென்டர் எனக்கு இங்க இருக்கக்கூடாது, இங்க டுவர்ட்ஸ்ல வரணும். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே? ஸோ இது எதனால இந்த ஆங்கிள் செக்ஷன் அப்படின்னா எனக்கு லோட வந்து ஷியர் சென்டர் வழியா பாஸ் பண்றதுக்காக. ஸோ ஷியர் சென்டர் வந்து வழியா பாஸ் பண்ணும் அப்படின்னா ஷியர் சென்டரை நான் கொண்டு வந்து சிஜியோட மர்ஜ் பண்ணணும். ஸோ அதனாலதான் நான் என்ன பண்றேன், ஆங்கிள் செக்ஷனை அட்டாச் பண்றேன். ஸோ இங்கேயும் எனக்கு சி செக்ஷன்ல டைப்ஸ்லாம் இருக்கு. சி செக்ஷன் இல்ல சேனல் செக்ஷன்ல டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஜேசி ஜூனியர் சேனல், அடுத்து ஐஎஸ்எல்சி லைட் வெயிட் சேனல்ஸ், அடுத்தது ஐஎஸ்எம்சி. எம்சி அப்படின்னா மீடியம் வெயிட் சேனல்ஸ் வித் ஸ்லோப்பிங் ஃபிளாஞ்சஸ். ஸ்லோப்பிங் ஃபிளாஞ்சஸ், மீடியம் வெயிட் சேனல் வித் ஸ்லோப்பிங் ஃபிளாஞ்சஸ். இது மூணாவது. அடுத்து நாலாவது ஐஎஸ்எம்சிபி மீடியம் வெயிட் சேனல் வித் parallel flanges. பீன்றது இங்க வந்து parallel flanges. ஸ்லோப்பிங் ஃபிளாஞ்சஸ்னா நமக்கு எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் நமக்கு சேனல் செக்ஷன் இருக்கலாம், இல்ல எனக்கு இப்படி மேல பார்த்தும் ஸ்லோப்பிங்கா இருக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்லோப்பிங்கா இருக்காது, சும்மா லைட்டா தான் இருக்கும். இது வந்து parallel flanges. அடுத்தது ISGC இந்தியன் ஸ்டாண்டர்ட் கேட் சேனல்ஸ். ஸோ
ஸோ இங்கேயும் நம்ம எப்படி டெசிக்னேட் பண்றோம் அப்படின்றது முக்கியம். ஸோ இங்க டெசிக்னேஷன் சேம் டெப்த் அண்ட் வெயிட் வச்சு தான் நம்ம வந்து டெசிக்னேஷன் கொடுக்க போறோம். ஸோ டெப்த் அண்ட் வெயிட். ஸோ இங்க என்ன எக்ஸாம்பிளுக்கு ISLC 350 at 380 அப்படின்னு வச்சுக்கிட்டா இதுதான் நம்மளுடைய டெப்த் mm, designated by its depth and self weight அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் வெயிட் என்ன யூனிட்ல இருக்கும் அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர். ஓகேவா? ஸோ நியூட்டன் பெர் மீட்டர் அப்படி இல்லைன்னா வெயிட் பெர் மீட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த சேனல் செக்ஷன் நம்ம எங்க யூஸ் பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? இதை எங்க யூஸ் பண்ணுவோம்? சேனல் செக்ஷன் நமக்கு எங்கெல்லாம் ஐ செக்ஷன் பீமா யூஸ் பண்ண முடியலையோ ஸோ அந்த இடத்துல நம்ம சேனல் செக்ஷனை யூஸ் பண்ணுவோம். எல்லா நேரத்துலையும் இதை பீமா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஐ செக்ஷன் எனக்கு வந்து அந்த பிளேஸ்ல ஃபிட்டிங்ஸ் பண்ண முடியல அப்படின்ற இடத்துல இல்ல எண்ட் கார்னர் செக்ஷன்ல ஸோ அங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சேனல் செக்ஷன் யூஸ் பண்ணுவோம் பீமா. ஓகேவா? ஸோ அது இல்லாம ட்ரஸஸ்ல நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ட்ரஸஸ்ல அப்ளிகேஷன் ஆஃப் சேனல் செக்ஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? சி செக்ஷன் இல்ல சேனல் செக்ஷன். ஸோ இது வந்து பர்லின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பர்லின் ட்ரஸ் மெம்பர்ஸ்ல பர்லின் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ் இங்க வந்து பிரின்சிபல் ராஃப்டர் போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரின்சிபல் ராஃப்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரின்சிபல் ராஃப்டருக்கு நடுவுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது இப்படியே போயிட்டு இருந்தா பக்லிங் நடந்துரும். ஸோ இங்க வந்து சேனல் செக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டபுள் சேனல் செக்ஷனும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஆனா டபுள் சேனல் செக்ஷன் ப்ரொவைட் பண்றப்போ நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நடுவுல பிரேசிங் கொடுக்கணும். ஸோ பிரேசிங் கொடுக்கல அப்படின்னா அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. இது இன்டகிரேட் ஆகி ஒரே யூனிட்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால எப்பயுமே நம்ம டபுள் சேனல் கொடுக்குறப்போ பிரேசிங் மினிமம் பிரேசிங் ஆகுது கொடுக்கும். ஓகேவா? ஸோ பர்லின்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க இன்டர்மீடியட் இந்த மெம்பர் இருக்குல்ல, ஸோ அதை தான் பர்லின் அப்படின்னு சொல்லுவோம். பர்லினும் நமக்கு பெண்டிங் மெம்பர் தான், ஃபிளக்சுரல் மெம்பர் தான். ஸோ லிண்டல்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேற வந்து டை மெம்பர்ஸ், டைனா டென்ஷன் மெம்பர்ஸ். ஸோ மேஜர் டென்ஷன் மெம்பரா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எந்த இடத்துல நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க ஃபிட் பண்ணணும் கார்னர்ல, ஸோ எங்கெல்லாம் ஐ செக்ஷன் ஃபிட் ஆகலையோ ஸோ அங்கதான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பில்டப் காலம்ஸ். பில்டப் காலம்ஸ்னா என்னது? நிறைய செக்ஷன்ஸை நம்ம வந்து ப்ரீஃபேப் பண்ணிட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி சிங்கிள் செக்ஷனா நம்ம ஆட் பண்ண வைப்போம்ல, ஸோ அதுதான் நம்மளுடைய பில்டப் காலம்ஸ். ஸோ அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். மூணாவது ரோல்டு ஸ்டீல் ஆங்கிள் செக்ஷன். ஸோ ரோல் ஸ்டீல் ஆங்கிள் செக்ஷன். ஸோ இந்த ஆங்கிள் செக்ஷனை எப்படி டெசிக்னேட் பண்ணுவோம்? இந்த ஆங்கிள் நமக்கு என்ன சொல்ல முடியாது? ஃபிளாஞ்சு வெப் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ நார்மலா லெக்குன்னு மட்டும் தான் சொல்லுவோம். ஸோ அப்போ லெக் திக்னஸ் அப்படின்னு வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெசிக்னேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து லெக் திக்னஸ் L1, இது வந்து L2. ஓகேவா? லெக் வித், ஸோ இது வந்து B1, இது B2, இது லெக் வித், இதுதான் வந்து நம்மளுடைய திக்னஸ் T. ஸோ அப்போ இங்க டெசிக்னேஷன் எப்படி வரும்? லெக் வித்தையும் திக்னஸையும் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெசிக்னேட் பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் ஆங்கிள் செக்ஷன் அப்படின்னா நமக்கு B1ம் B2வும் ஈக்குவலா இருக்கும், லெக் வித் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ ஈக்குவல் ஆங்கிள் செக்ஷனை ISA அப்படின்னு டினோட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ISEA அப்படின்னு டினோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ISAன்னு தான் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க, EN யாரும் பண்றது கிடையாது. லெக் திக்னஸை பார்த்து தான் நம்ம அது ஈக்குவல் ஆங்கிள் செக்ஷனா இல்லை அன்ஈக்குவல் ஆங்கிள் செக்ஷனா அப்படின்னு நம்மளா புரிஞ்சுப்போம். ஸோ ISA 100x10 mm அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது திக்னஸ் ஆஃப் அ லெக், இது வித் ஆஃப் த லெக் 1, லெக் 2, அவ்வளோதான். இப்போ அன்ஈக்குவல் அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டு லெக் லென்த்தும் டிஃப்ரெண்டா இருக்கும்ல, ஸோ அதை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் செக்ஷன்ல மூணாவதா ஒன்று இருக்கு, ஈக்குவல் ஆங்கிள் அன்ஈக்குவல் ஆங்கிள் இல்லாம பல்ப் ஆங்கிள் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஈக்குவல் ஆங்கிள் செக்ஷன், அன்ஈக்குவல் ஆங்கிள் செக்ஷன், அது இல்லாம பல்ப் ஆங்கிள் செக்ஷன். ஸோ பல்ப் ஆங்கிள் செக்ஷன் அப்படின்னா என்னன்னா எனக்கு இங்க நார்மலா எனக்கு லெக் திக்னஸ் இப்படி இல்லாம என்ன இருக்கும் அப்படின்னா இங்க பல்ப் மாதிரி நமக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கும். ஸோ இங்கேயும் எனக்கு இப்படி பல்ப் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பல்ப் ஆங்கிள் செக்ஷன் நம்ம எங்க தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம இந்த பல்ப் ஆங்கிள் செக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு வாட்டி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க பல்ப் ஆங்கிள் செக்ஷன் எந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னு. ஸோ ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா?
ஸோ ஐஎஸ்ஏ ஈக்குவல் ஆங்கிள் செக்ஷன் வந்து நான் கம்ப்ரெஷன் மெம்பராக யூஸ் பண்ணேன். ஸோ ஈக்குவல் ஆங்கிள் செக்ஷன். ஸோ இட் இஸ் பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ். கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ்னா ஸ்ட்ரட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அங்கே வந்து எனக்கு ஐஎஸ் ஈக்குவல் ஆங்கிள் செக்ஷன் யூஸ் பண்ணுவோம். அன்ஈக்குவல் ஆங்கிள் செக்ஷன் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டென்ஷன் மெம்பராக யூஸ் பண்ணுவோம். ஸோ அன்ஈக்குவல் ஆங்கிள் வந்து டென்ஷன் மெம்பர்ஸ். டை மெம்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த டென்ஷன் மெம்பர்ஸ்ல மெயின் டையா இந்த அன்ஈக்குவல் ஆங்கிள் செக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டென்ஷன் மெம்பர்ஸ். இது வந்து எனக்கு பீமுக்கு கண்டிப்பா யூஸே பண்ண மாட்டோம் ஆங்கிள் செக்ஷன். ஏன்னா இங்க வந்து பெண்டிங் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். பெண்டிங் ஸ்ட்ரென்த்ன்றது நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்? ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய் இருக்குல்ல. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து நான் கண்டிப்பா பீம் செக்ஷனா யூஸே பண்ண மாட்டேன். எனக்கு எய்தர் கம்ப்ரெஷன் மெம்பர் இல்ல டென்ஷன் மெம்பரா மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ கம்ப்ரெஷன் மெம்பர்னா காலம் மெம்பர்ஸ்லாம் வரும்ல. ஸோ அதுவும் இங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது லாஸ்டா இல்ல ரோல்டு ஸ்டீல் அல்லது டியூப் செக்ஷன். ஸோ ரோல்டு ஸ்டீல் ஹாலோ அல்லது டியூப் செக்ஷன். ஸோ ஹாலோ செக்ஷன் அப்படின்றது நமக்கு எதுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னா கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும். ஸோ இப்போ அடுத்து ஹாலோன்றதும் நான் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ்க்கு அப்படின்னு சொன்னா இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். என்ன வரும்னா ஈக்குவல் ஆங்கிள் செக்ஷனும் கம்ப்ரெஷனுக்கு யூஸ் பண்றோம், ஹாலோ செக்ஷனும் கம்ப்ரெஷனுக்கு யூஸ் பண்றோம். எது பெஸ்ட்? ஹாலோ செக்ஷனா இல்லனா ஈக்குவல் ஆங்கிள் செக்ஷனா? எது பெஸ்ட் ஃபார் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ்? சொல்லுங்க, எது பெஸ்ட் ஃபார் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ்? ஹாலோ. ஹாலோ எதனால ஹாலோ செக்ஷன்? எதனால ஹாலோ செக்ஷன்? எதனால அப்படின்னா லோட் கேரியிங் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவோமா. ஸோ இப்போ நார்மலா நான் வந்து ஆங்கிள் செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ காலம் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிரிட்டிக்கல் லோட் கேரியிங் கெப்பாசிட்டி பிசிஆர் ஃபார்முலா படிச்சிருப்பீங்கல்ல. என்ன படிச்சிருப்பீங்க? பை இஏ அல்லது பை இஐ பை எல்இ ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ காலம்ஸ் நடத்திட்டாங்களா? கிரிட்டிக்கல் லோட் ஃபார் காலம் லாங் காலம் பை ஸ்கொயர் இஐ பை எல்இ ஸ்கொயர். இந்த ஃபார்முலா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கிரிட்டிக்கல் லோட் இல்ல பக்லிங் லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா. கிரிட்டிக்கல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஃபார்முலா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? புதுசா இருக்கா? ஸோ காலேஜ்ல பை ஸ்கொயர் இஐ பை எல்இ ஸ்கொயர். எல்இ வந்து எஃபெக்டிவ் லென்த். ஸோ எஃபெக்டிவ் லென்த் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? எனக்கு அந்த எண்ட் கண்டிஷன் பேஸ் பண்ணி இருக்குமா? ஃபிக்ஸட் ஹிஞ்சட் அதை பேஸ் பண்ணிலாம் இருக்கும் காலம்ஸ்ல. ஸோ இந்த கிரிட்டிக்கல் லோட் கேரியிங் கெப்பாசிட்டி எனக்கு ஆங்கிள் செக்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸ் ஒய்ஒய் ஆக்சிஸ்ல வித்தியாசமா இருக்கும். இப்போ ஆங்கிள் செக்ஷனுக்கு நம்ம எங்க சிஜி வரும்னு சொல்லவே இல்லை பாத்தீங்களா. ஸோ எங்க சிஜி வரும் ஆங்கிள் செக்ஷனுக்கு? ஆங்கிள் செக்ஷனுக்கு எங்க சிஜி வரும்? ஸோ ஆங்கிள் செக்ஷனுக்கு சிஜி வந்து இங்கதான் வந்து நமக்கு சிஜி வரும். ஸோ இதான் நம்மளுடைய சிஜி பாயிண்ட். இங்க ஷியர் சென்டர் பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் நம்மளுடைய ஷியர் சென்டர் பாயிண்ட். இது என்ன மேம் இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இங்க சிஜி வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த சைடு மேஜர் செக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த சைடு செக்ஷனே இல்ல. ஸோ அப்போ இந்த சிஜி வழியா நம்ம ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய் கண்டுபிடிக்க மாட்டோம். ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய்ன்றது நம்ம என்ன பண்ணுவோம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் அப்படின்னு தானே கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ இங்க எனக்கு வந்து ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒயே வந்து மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் கிடையாது. இங்க புதுசா ஒரு ஆக்சிஸ் வரும். என்ன அப்படின்னா இதை யூ ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதை வி ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூ ஆக்சிஸ் தான் என்னுடைய மேஜர் பிரின்சிபல் ஆக்சிஸ், வி ஆக்சிஸ் தான் நம்மளுடைய மைனர் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இந்த மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸை பொறுத்து தான் நமக்கு என்னது பெண்டிங் வந்து எந்த சைடு மேக்சிமமா இருக்கும் எந்த சைடு மினிமமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அந்த யூயூ ஆக்சிஸ் எந்த வழியா பாஸ் ஆகுதோ கார்னர்ல அங்கதான் நம்மளுடைய ஷியர் சென்டர் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இங்க வந்து எனக்கு ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய் தான் வந்து ரோல் பிளே பண்ணுது. ஸோ இந்த ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய் அப்படின்றது இந்த ஃபார்முலால எங்க நமக்கு பிளேல வருது? இங்க இருக்கு பாத்தீங்களா ஐ. ஸோ இந்த ஐல எனக்கு ஸ்ட்ரெயிட்டா பிளேல வரும். எனக்கு ஆங்கிள் செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ என்ன இருக்கும் அப்படின்னா பிசிஆர் எனக்கு அபவுட் இசட் ஆக்சிஸ் அல்லது யூயூ ஆக்சிஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் கம்பேர்ட் டு விவி ஆக்சிஸ். இப்போ நம்ம வரைஞ்சோம்ல யூயூ விவி. ஸோ அந்த ரெண்டு ஆக்சிஸ்லயும் எனக்கு கிரிட்டிக்கல் லோட் கேரிங் கெப்பாசிட்டி அலாங் மேஜர் பிரின்சிபல் ஆக்சிஸ் இல்ல மேஜர் பெண்டிங் ஆக்சிஸ் ஜாஸ்தியா இருக்கும், இன்னொரு ஆக்சிஸ்ல கம்மியா இருக்கும். பட் கம்ப்ரெஷன்ல எனக்கு ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயம். பீமை விட எனக்கு ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து காலம்ல நிறைய நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ எனக்கு இங்க கிரிட்டிக்கல் லோட் கேரிங் கெப்பாசிட்டி இன்னொரு ஆக்சிஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால எனக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா இது பெஸ்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவும் சூட்டபிள் ஃபார் கம்ப்ரெஷன் தான், பட் இது பெஸ்ட்னு சொல்ல முடியாது. இப்போ ஹாலோ அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பாக்ஸா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும். இங்க எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு ஆக்சிஸ்லயும் லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஈக்குவலா இருக்கும். ஸோ இது எக்ஸ்எக்ஸ் இது ஒய்ஒய் அப்படின்னா என்னுடைய சிஜி இது வழியா தான் பாஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல எனக்கு பிசிஆர் அமாங் எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸ் வில் பி ஈக்குவல் டு பிசிஆர் அமாங் ஒய்ஒய் ஆக்சிஸ். ஸோ கிரிட்டிக்கல் லோட் கேரிங் கெப்பாசிட்டி எனக்கு ரெண்டு சைடும் ஈஸியா சேமா இருக்கிறதுனால எனக்கு பெஸ்ட் கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ் அப்படின்னா ஹாலோ செக்ஷன் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ இங்க ஹாலோ தான் வந்து எனக்கு பெஸ்ட். அது மாதிரி பெஸ்ட் பீம் செக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஐ செக்ஷன் தான். சேனலும் யூஸ் பண்ணலாம், பட் ஐ செக்ஷன் தான் வந்து நமக்கு பெஸ்ட் ஃபார் பீம் செக்ஷன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் செக்ஷன் நான் போட்டிருக்கேன்ல, ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் நமக்கு வேற எங்கேயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க எனக்கு டார்ஷன் ப்ரிடாமினண்டா இருக்கும். ஸோ டார்ஷன் ப்ரிடாமினண்டா எங்கெல்லாம் இருக்கோ ஸோ அங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் செக்ஷன் இல்லைன்னா ஹாலோ செக்ஷனும் நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து சர்க்குலர் ஹாலோ செக்ஷனா இருக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பாக்ஸ் செக்ஷனா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ டார்ஷன் ப்ரிடாமினண்டா இருக்கிற இடத்துலயும் எனக்கு ஹாலோ செக்ஷன் தான் வந்து பெஸ்ட். ஹாலோ செக்ஷன் சம்டைம்ஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து அதை பாக்ஸ் செக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நமக்கு ஓவராலா கம்ப்ரெஷன் மெம்பருக்கு பெஸ்ட் செக்ஷன் அப்படின்னு நம்ம எப்ப சொல்லுவோம் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆர் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். எங்க மேம் இங்க ஃபார்முலால ரேடியஸ் ஆஃப் கைரேஷனே இல்லையே அப்படின்னா நமக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வரும். எப்படி வரும்? பை ஸ்கொயர் இஐ பை எல்இ ஸ்கொயர் தான் வந்து நமக்கு பேசிக். ஸோ இதை நம்ம என்ன எழுதலாம்? எல்இ ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஐய வந்து ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு எழுதலாமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது? ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இல்லைன்னா ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம் சிக்மா ஐக்கு. ஸோ அப்போ பிசிஆர் இது எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் பேசிக்ஸ். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சென்ட்ராய்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலாம் வரும்ல. ஸோ அங்க வந்து இங்க ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா, செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா அதெல்லாம் படிப்பீங்கல்ல. ஸோ அதை வச்சுதான் ஏஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ஐ ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர்னு. ஸோ அதை தான் நான் இங்க என்ன எழுதுறேன் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்ல எழுதுறேன். ஸோ அப்போ இங்க பை ஸ்கொயர் இ ஏஆர் ஸ்கொயர் டிவைடட் பை எல்இ ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இந்த ஆரை இப்போ நான் கீழே எடுத்துட்டு வந்தா என்ன வரும்? பை ஸ்கொயர் இ பை ஏ இங்கே இருக்கும் எல்இ பை ஆர் ஹோல் ஸ்கொயர். இந்த எஃபெக்டிவ் லென்த் எல்இ பை ஆருக்கு நம்ம என்ன சொன்னோம் ஏற்கனவே? ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படின்னு ஒன்று சொன்னோமா? ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ லாம்ப்டா ஈக்குவல் டு எல்இ பை ஆர் மினிமம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இங்க ஆர் அப்படின்னு இருக்கு, இதான் நம்மளுடைய ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. அப்ப இது எங்க வந்துருச்சு? பை ஸ்கொயர் இஏ பை லாம்ப்டா ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். எனக்கு இது மினிமமா இருந்துச்சு அப்படின்னா இங்க லாம்ப்டா வேல்யூ எப்படி இருக்கும்? எனக்கு இங்க ஆர் மினிமமா இருந்துச்சு அப்படின்னா லாம்ப்டா வேல்யூ எப்படி இருக்கும்? மேக்சிமமா இருக்குமா? ஸோ இங்க மேக்சிமமா இருந்துச்சு லாம்ப்டா வேல்யூ அப்படின்னா எனக்கு லோட் கேரியிங் கெப்பாசிட்டி என்னவாகும்? கம்மியாகுமா? ஸோ லோட் கேரியிங் கெப்பாசிட்டி கம்மியாகும். பட் ஆனா எப்பயுமே நம்ம ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஆர் மினிமம் பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுடைய கம்ப்ரெஷன் மெம்பர் செக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆர் மினிமமா இருக்கிறது எனக்கு ஜாஸ்தியா இருக்கும். அதாவது ஆர் மினிமமா இருக்கிறது ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய் அப்படின்னு ரெண்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிப்போம் அமாங் மேஜர் பிரின்சிபல் ஆக்சிஸ் மைனர் பிரின்சிபல் ஆக்சிஸ்னு இல்லையா? ஸோ இப்போ எனக்கு மேஜர் பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து ஐ செக்ஷனுக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்.
இப்போ எனக்கு மேஜர் பிரின்சிபல் ஆக்சிஸ்ல இங்கே ஒரு 300 இருக்கு. நான் ஜஸ்ட் சும்மா சொல்றேன், 300லாம் இருக்காது. ஸோ இங்கே வந்து எனக்கு 100 இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் ஐ செக்ஷனுக்கு. இப்போ நான் இதுவே ஆங்கிள் செக்ஷன் எடுத்துக்கலாம். ஆங்கிள் செக்ஷனுக்கு அத மாதிரி அமாங் மேஜர் பிரின்சிபல் ஆக்சிஸ் மைனர் பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து இது 200, இது வந்து 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இதுவே நான் ஹாலோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய் என்ன இருக்கு அப்படின்னா இங்கே 150 எடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்கே ஆர் மினிமம் அப்படின்னு சொல்றது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? ஆர் மினிமம் சொல்றது ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ பை ஏ. அப்போ இந்த ஆர் மினிமம் எனக்கு ஐ மினிமம் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இங்கே ஐ மினிமம் எனக்கு இந்த இடத்துல 100, இந்த இடத்துல 100, இந்த இடத்துல 150. ஸோ இந்த ஐ மினிமம் 150 அப்படின்னா என்ன நடக்கும்? இங்க ஐ மினிமம் 150, இங்க ஐ மினிமம் 100. ஓகேவா? இப்போ நான் 150ன்னு எடுக்கிறப்போ இங்க எனக்கு ஆர் வேல்யூ எப்படி இருக்கும்? மேக்ஸிமமா இருக்குமா? கரெக்டா? கம்பேர் டு இந்த 100. இந்த 100 வேல்யூ போடுறதை விட நான் 150 போடுறப்போ ஆர் வேல்யூ கொஞ்சம் பெரிய வேல்யூவா இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இங்க ஆர் வேல்யூ நான் பெரிய வேல்யூவா கொஞ்சம் போடுறப்போ இங்க ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வேல்யூ கம்மியாகும். இங்க நான் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கம்மி ஆகுறப்போ இங்க எனக்கு லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகுமா? நான் நல்லா சொல்றேன், இன்னொரு வாட்டி சொல்றேன், நல்லா பாருங்க. இதுதான் எனக்கு ஐ செக்ஷனுக்கானது, இது ஆங்கிள் செக்ஷனுக்கானது, இது ஹாலோ செக்ஷனுக்கான ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய். நான் இப்ப ஆர் பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். ஏன் ஐ வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ பை ஏ. எனக்கு ஆர் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா ஐ பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதாவது ஐ மினிமம் பேஸ் பண்ணி இருக்கும். ஏன்னா நான் இங்க ஆர் மினிமம் தான் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இங்க ஐ மினிமம் எனக்கு 100ன்னு இருக்கு ரெண்டு செக்ஷன்ல, ஒரு செக்ஷன்ல 150 அப்படின்னு இருக்கு. இப்போ 100ன்னு இருக்கதையும் நான் 150ன்னு இருக்கதையும் தான் கம்பேர் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இங்க 150ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா இங்க ஆர் வேல்யூ எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமா? 100ன்னு சப்ஸ்டியூட் பண்றதை விட 150ன்னு சப்ஸ்டியூட் பண்றப்போ ஆர் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இங்க ஆர் வேல்யூ ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இங்க ஆர் வேல்யூ ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இந்த ஸ்லெண்டர்னஸ் வேல்யூ கீழே எனக்கு ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வேல்யூ எனக்கு கம்மியாகும். அப்ப இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வேல்யூ கம்மியாகுது அப்படின்னா இங்க லோட் கேரிங் கெப்பாசிட்டி வேல்யூ ஜாஸ்தி ஆகுமா? ஸோ அதை தான் நான் என்ன சொல்றேன், ஆர் மினிமம் வேல்யூ எனக்கு ஜாஸ்தியா இருக்கும். அதாவது ஐ மினிமம் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். அப்படி இருக்கிறது தான் எனக்கு என்னவா இருக்க முடியும் அப்படின்னா பெஸ்ட் கம்ப்ரெஷன் மெம்பரா இருக்க முடியும். ஸோ அது எனக்கு எப்பயுமே எங்க தான் இருக்கும் அப்படின்னா ஹாலோ செக்ஷன்ல தான் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இப்ப நான் சொன்னது இது குட்டி அது கம்மின்னு சொன்னது ஓகேவா? புரிஞ்சிருச்சா? எனக்கு ஆர் மினிமம் இருக்கணும், ஆனா ஆர் மினிமம் இருக்கிற இடத்துல எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கணும். புரியுதுல? ஓகே. ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போதைக்கு பிளைண்டா இல்லை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஹாலோ செக்ஷன் தான் எனக்கு எப்பயுமே பெஸ்ட் ஃபார் கம்ப்ரெஷன் மெம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் ஜஸ்ட் லாஜிக் சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். சரியா? ஸோ இப்போ அடுத்த பார்ட் போயிடலாமா? இப்போ எதுல நின்றுட்டு இருந்தோம்? ஹாலோ செக்ஷன்ல தான் நின்றுட்டு இருந்தோம். ப்ரிடாமினன்ட் ஃபார் டார்ஷியன் சொல்லியாச்சு. ஸோ அப்போ அடுத்து என்ன செக்ஷனு? ரோல்டு ஸ்டீல் பார்ஸ். ஸோ ரோல்டு ஸ்டீல் பார். ஸோ இந்த பார்ல எனக்கு ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று வந்து ரவுண்ட் பார்ஸ், இன்னொன்று வந்து ஸ்கொயர் பார்ஸ். இங்கே எப்படி டெசிக்னேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இங்க டெசிக்னேஷன் விட்டுட்டேன். ஸோ இந்த பாக்ஸ் செக்ஷன் இல்லைன்னா ஹாலோ செக்ஷன்ல எனக்கு டெசிக்னேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட் சைடு செக்ஷன் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அவுட் சைட்ல என்ன இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த அவுட் சைட் மெஷர்மெண்ட்டை வச்சு தான் எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹாலோ செக்ஷனை வந்து மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹாலோ செக்ஷன் இஸ் டெசிக்னேட்டட் பை their outside dimension and thickness. So designated by outside dimension and thickness. எங்கேயாவது நான் டெசிக்னேஷன் மறந்துருந்தா கேளுங்க. ஏன்னா டெசிக்னேஷன்ல எப்பயாச்சும் கேட்குறாங்க. ஸோ எல்லா டெசிக்னேஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ டியூபுக்கு டெசிக்னேட்டட் பை their outside dimension and thickness எல்லாமே யூனிட் வந்து எம்எம்ல தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து ரோல்டு ஸ்டீல் பாஸ். ஸோ ரோல்டு ஸ்டீல் பாஸ்ல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஸ்கொயர் பாஸ் இருக்கு, சர்க்குலர் பாஸ் இருக்கு. ஸோ இங்க எப்படி டெசிக்னேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ISRO 20. இங்க 20ன்றது எனக்கு டயமீட்டர் ஆஃப் அ பார், டி டயமீட்டர் ஆஃப் த பார் இன் எம்எம். மேம் கொஞ்சம் பேக் போறீங்களா மேம்? அந்த டெசிக்னேஷன் கொஞ்சம் எழுதிக்கிறேன் மேம். ஓகே, இங்க இருக்கு. இல்ல மேம், ஓகே மேம்.
ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக தியரி கொஞ்சம் வேகாக தான் போகும். நாளையிலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்ளம்குள்ளே போயிடுவோம். சரியா? ஸோ ப்ராப்ளம்குள்ளே ஒன்ஸ் போயிட்டோம்னா கடகடன் போயிடும். ஆர்சிசியும் அதை மாதிரி 2 கிளாஸ் தியரியாக போச்சு இல்லை, ஞாபகம் இருக்குல்ல? ஸோ அதை மாதிரி ஜஸ்ட் இன்ட்ரோ அப்படி தான் இருக்கும், போக போக ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபேக்சுவல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. கொஷின்ஸ் நிறைய வராது, மேபி 1 or 2. சரி, ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, ஸோ இப்போ ரவுண்ட் பார், ஸ்கொயர் பார்ஸ். ஸோ ISRO 20 அப்படின்னா இது வந்து டயமீட்டர் ஆஃப் அ பார். ஓகே, இது வந்து ரவுண்டுக்கு தான் இது. ஸோ ஸ்கொயருக்கு ISSQ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ISSQ 50. ஸோ இது வந்து சைட் ஆஃப் ஸ்கொயர் 50 mm. ஸோ இது ரோல்டு ஸ்டீல் பார். அதுக்கப்புறம் வந்து ஃபிளாட் செக்ஷன். ரோல் ஸ்டீல் ஃபிளாட் செக்ஷன். ஸோ ஃபிளாட் செக்ஷன் எதுக்கு அப்படின்னா இட் இஸ் பெஸ்ட் ஃபார் டென்ஷன் மெம்பர்ஸ். ஸோ இப்போ எனக்கு பெஸ்ட் டென்ஷன் மெம்பரா என்ன மெம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபிளாட் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபிளாட் செக்ஷன் எப்படி டெசிக்னேஷன் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ ஃபிளாட் செக்ஷன் அப்படின்னா திக்னஸ் கம்மியா இருக்கும். ஸோ அப்போ அதனுடைய லென்த் பிரெத் மட்டும் தான் எனக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டெசிக்னேஷன் பண்ணிருப்பாங்க L/B. மேம் இது மேபி ரூஃப்க்கு யூஸ் பண்ணலாம் தானே மேம்? ஃபிளாட்டா? எஸ் மேம். பண்ணலாம். ரூஃப்க்கான ஷீட் வச்சு மேக்ஸிமம் முடிச்சிருவாங்க, ஃபிளாட் கூட போக மாட்டாங்க. ஓகே ஓகே, ஸோ இது திக்னஸ் வச்சு தான் வந்து ஃபிளாட்டுக்கும் ஷீட்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஃபிளாட்ஸ்ல வந்து நமக்கு திக்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா greater than 5 mm இருக்கும். ஷீட் செக்ஷனுக்கு வந்து திக்னஸ் வந்து less than 5 mm இருக்கும். ஸோ இங்கே ஃபிளாட் செக்ஷனுக்கு greater than 5 mm, ஷீட்டுக்கு less than 5 mm. ஓகே, ஸோ இப்போ ரோல் ஸ்டீல் பிளேட்ஸ் எப்படி டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லென்த் வித் திக்னஸ். So length with thickness. இங்க செக்ஷன் வந்து ISPL. So 7500 2500 thickness ஒரு 20 mm வச்சுக்கலாமா? ஸோ இது வந்து 20 mm. ஸோ இதுதான் நம்மளுடைய பிளேட்டுக்கான டெசிக்னேஷன். ஷீட்ஸுக்கும் சேம் டெசிக்னேஷன் தான், லென்த் பிரெத் திக்னஸ் ஷீட்ஸ்க்கு. ஓகே, இப்போ இதோட நமக்கு மேக்ஸிமம் செக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும். அடுத்து எதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் செக்ஷன் விச் இஸ் அலுமினியம் செக்ஷன். ஸோ நம்ம ஸ்டீலுக்கு பதிலாக அலுமினியம் யூஸ் பண்ணிருக்கலாம்ல, ஏன் அலுமினியம் யூஸ் பண்ணல அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் வரும். ஏன் ஸ்டீலுக்கு பதிலாக அலுமினியம் யூஸ் பண்ணல, நம்ம ஏன் ஸ்டீல் செக்ஷனுக்குள்ள போயிட்டோம்? எனக்கு ஸ்ட்ரென்த் அலுமினியம் வெயிட்லெஸ்ஸா இல்ல, strength to weight ratio of aluminum வந்து more compared to strength to weight ratio of steel. ஓகேவா? ஸோ அலுமினியமோட யங்ஸ் மாடுலஸ் வந்து நமக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா 2, ஒரே நிமிஷம். ஸோ 0.3 × 10⁵. ஸோ 0.3 × 10⁵ Nm². ஸோ இங்கே அதை மாதிரி ரோ வந்து அதாவது டென்சிட்டி 2700 kg/m³. ஆல்ஃபான்றது என்னது, தெர்மல் கோஎஃபிஷியன்ட்டா அல்லது தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஆல்ஃபா ஏ வந்து 23 × 10⁻⁻⁶/°C. ஸோ எதனால நம்ம அலுமினியம் யூஸ் பண்ணல, ஏதாவது ஒரு ஐடியா? ஸோ எதனால யூஸ் பண்ணல அலுமினியம்? ஏன் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலுக்கு போயிட்டோம்? அலுமினியம் வந்து மோர் கரோசிவ் ரெசிஸ்டன்ட்டும் கூட ஸ்டீலை விட. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் சீப். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் நமக்கு ஸ்டீலுக்கு ஜாஸ்தி இல்லை, இங்க வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் சீப். ஈல்டு ஸ்ட்ரென்த். ஓகே, ஈல்டு ஸ்ட்ரென்த். ஸோ இங்க என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா அலுமினியமோட இனிஷியல் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, ஸோ அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாமா. எனக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் சீப் தான் அலுமினியம்ல, பட் இனிஷியல் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் சீப்,
பட் இனிஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாமா ஸ்டீலை விட. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணலன்னா அலுமினியம் யூஸ் பண்ணல. மற்றபடி இந்த அலுமினியம் வந்து எனக்கு ஹை கரோசிவ் ரெசிஸ்டன்ட் தான், டியூரபிலிட்டியும் ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஸோ நமக்கு இனிஷியல் காஸ்ட் வந்து இவ்வளோ அஃபோர்டபுள் கிடையாது. நம்ம ஏற்கனவே ஸ்டீல் எங்கே யூஸ் பண்ணுறோம், பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அங்கே ஏற்கனவே யூஸ்வலாகவே எனக்கு வந்து காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதில் அலுமினியம் யூஸ் பண்ணால் இன்னுமே வந்து நமக்கு ஜாஸ்தி ஆகிடும்ல. ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ இங்கே நமக்கு எப்பயாவது என்ன கேட்கலாம் அப்படின்னா இஏ இல்லை யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் ஸ்டீலையும் அலுமினியமையும் கம்பேர் பண்ணி கேட்கலாம். ஸோ கம்பேர் பண்ணால் என்ன வரும், இஏ வந்து அப்ராக்சிமேட்டாக எனக்கு ES/3. ஸோ அங்கே 2 × 10⁵ வரும்ல. ஸோ அதனால அப்ராக்சிமேட்லி 3. அது மாதிரி ரோ வந்து என்ன வரும், ரோ அங்கே 7850 அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே 2700 தான் இருக்கு. ஸோ அப்போ இங்கேயும் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் வரும், ரோ S/3 அப்ராக்சிமேட்டா. ஓகேவா. ஸோ இங்கே யங் ஸ்மால்லஸ் இது எப்பயாவது கேட்டாங்க அப்படின்னா கம்பேரிசனுக்கு, அதனால எழுதி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் α/A அலுமினியம்க்கு என்ன, இது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லேயே இந்த வேல்யூ இருக்கும் 23 × 10⁻⁶. ஏன்னா ஆல்ஃபா வச்சு அரேஞ்ச் பண்ண சொல்லி எனக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம் சம்டைம்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து மெட்டீரியலுடைய ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம என்ன டிசைன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஆர்சிசில எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏஎஸ்டி என்ன, ஏஎஸ்சி என்ன, இல்ல டெப்த் என்ன அப்படின்னு சொல்லுவோம். அனலைஸ் பண்றதுன்னா மொமெண்ட்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணுவோம். இப்போ டிசைன் அப்படின்னு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல எடுத்துக்கிட்டா என்ன டிசைன் பண்ணணும், என்ன அனலைஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு தான் டிசைன் பண்ணுவோம். ஸோ என்ன அனலைஸ் பண்ணணும், என்ன டிசைன் பண்ணணும். ஸோ என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, என்ன அனாலிசிஸ் பண்ணணும், என்னென்ன ஃபோர்ஸுக்கெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும். ஆர்சிசிக்கெல்லாம் ஷியர் ஃபோர்ஸு, பெண்டிங் மொமெண்ட்டு, கம்ப்ரெஷன் மெம்பரு, அந்த மாதிரிலாம் வித்தியாசமா வந்துச்சுல. ஸோ இங்கே என்னெல்லாம் நம்ம அனாலிசிஸ்ல கண்டுபிடிக்கணும். அனாலிசிஸ்ல என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், இங்கேயும் ஷியர் ஃபோர்ஸ் இருக்கும் சரியா. ஸோ ஷியர் ஃபோர்ஸு, ஆக்சியல் ஃபோர்ஸு, ஸோ ஈல்டு ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ ஈல்டு ஸ்ட்ரென்த், ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. ஓகே சரி. ஸோ இங்க அனாலிசிஸ் அப்படின்றது நம்ம அங்க ஆர்சிசில என்ன அனலைஸ் பண்ணுவோம், ஷியர் ஃபோர்ஸ் V அப்படின்னு போட்டு அனலைஸ் பண்ணுவோம். அப்புறம் பெண்டிங் மொமெண்ட் அனலைஸ் பண்ணுவோம். அப்புறம் என்ன வரும், கம்ப்ரெஷன் மெம்பர்ஸ்ல ஆக்சியல் லோடு P அப்படின்னு போட்டு கண்டுபிடிப்போம் இல்ல. ஸோ இங்க என்னெல்லாம் வரும் அப்படின்னா இங்கேயும் அதெல்லாம் வரும். ஷியர் ஃபோர்ஸ் வரும். இங்க வந்து பெண்டிங் அவ்வளவா வராது, ஷியர் ஃபோர்ஸ் வரும். ஸோ ஆக்சியல் ஃபோர்ஸஸ், ஸோ ஆக்சியல் ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிப்போம். ட்விஸ்டிங் மொமெண்ட் அல்லது டென்சைல் ஸ்ட்ரென்த், இங்க வந்து ரொம்ப முக்கியம் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் FY அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ அதை வந்து இங்க டென்சைல் ஸ்ட்ரென்த் TSB, TNSB, TDSB அப்படின்லாம் சொல்லுவோம் சரியா. ஸோ ஈல்டு ஸ்ட்ரென்த்னு சொல்ல மாட்டோம், டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு போட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஷியர் ஃபோர்ஸை வந்து VDSB, VNSB அப்படின்னு போட்டு அடுத்தடுத்து நம்ம போறப்ப பார்ப்போம் சரியா. ஸோ டென்சைல் ஸ்ட்ரென்த், அப்புறம் பியரிங் தான் வந்து இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பியரிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பியரிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னன்னா, எனக்கு இப்போ ஏதாவது ஒரு பிளேட் இருக்கு இல்ல ஏதாவது ஒரு செக்ஷன் இருக்கு, அதை நான் ரெண்டு இதுவையும் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நான் இங்க நடுவுல போல்ட்டை வந்து கொடுப்பேன். அப்போ இந்த நடுவுல இந்த ஹோல் இந்த கான்டாக்ட் ஏரியா இருக்குல்ல, அந்த ரெண்டு பிளேட்டுக்கும் நடுவுல இருக்க இந்த கான்டாக்ட் ஏரியா அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன. ஏன்னா நம்மளுடைய வீக்னஸ் பாயிண்டே அங்க ஒரு ஹோல் போட்டோம் அப்படின்னா அதான் வீக் ஏரியா. இப்போ அந்த வீக் ஏரியாவை சுத்தி எனக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த பியரிங் ஸ்ட்ரென்த். நமக்கு இப்படி சாலிட் பிளேட்ல வீக் ஏரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு நடுவுல போய் ஒரு ஹோல் போடுறோம். அப்போ ஹோல் போட்டாதான் நமக்கு போல்ட் வந்து உள்ள கொண்டு போக முடியும். ஸோ இப்போ அந்த ஹோல் தான் நம்மளுடைய வீக் பாயிண்ட். அந்த வீக் பாயிண்ட்ல அந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ்ல எனக்கு என்னென்ன ஸ்ட்ரெஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு படிக்கிறது தான் வந்து இந்த பியரிங் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த நாலும் தான் வந்து நம்ம அனாலிசிஸ் பார்ட்ல பார்ப்போம். இப்போ டிசைன் அப்படின்னு வர்றப்போ என்னெல்லாம் டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஷேப்பு, சைஸ், கனெக்ஷன் டீடைல்ஸ்ல என்ன ஷேப் யூஸ் பண்ண போறோம், என்ன சைஸ் போல்ட் யூஸ் பண்ண போறோம்,
ஷேப்ன்றது எனக்கு என்னன்னா கசட் பிளேட்டோடைய ஷேப். இப்போ ஒரு 4-5 மெம்பர் நான் சேர்த்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நடுவில் ஒரு பிளேட் வச்சு நம்ம வந்து கசட் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதோட ஷேப் என்ன, அந்த பிளேட்டோட சைஸ் என்ன, இல்லை கனெக்ஷன் டீடைல்ஸ் அப்படின்னா எனக்கு அங்கே போல்ட்டோடைய சைஸ் என்ன யூஸ் பண்ண போறேன் அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த ஹோல் சைஸ் என்ன, அதை பத்தி எல்லாம் படிக்கிறதா இங்க என்னவா இருக்கும் அப்படின்னா டிசைனோட வேலையா இருக்கும். ஸோ கனெக்ஷன் அப்படின்னு வச்சுட்டோம்னா 2 பீம் ஜாயின் பண்ணா ஒரு டிசைன் இருக்கும். ஸோ 2 காலம் ஜாயின் பண்ணா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பீமும் காலமும் ஜாயின் பண்ணா எனக்கு கனெக்ஷன் அங்க வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்டெப்தா தான் இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிசைன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பண்ணுவோம். ஸோ இங்கேயும் நமக்கு என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன மெத்தட்லாம் இருக்கு அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடுக்கு இன்னொரு மெத்தட் என்னது, ஸ்ட்ரெஸ் மெத்தட் இல்ல எலாஸ்டிக் லைன் மெத்தட் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் இருக்கு, அல்டிமேட் லோடு மெத்தட் இருக்கு, அப்புறம் லிமிட் ஸ்டேட் டிசைன் மெத்தட் இருக்கு. லிமிட் ஸ்டேட் டிசைன் இப்போ நமக்கு இதுலயே வந்து நம்ம கனெக்ஷன் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரிவெட், போல்ட், வெல்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த ரிவெட்லாம் வந்து நமக்கு பழைய கோடு 1980ஸ்ல இருந்த கோட்ல தான் இருந்துச்சு. இப்போ 2007 கோட்ல இது இருக்கு, பட் ஆனா ரொம்ப பெருசா இல்ல. பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் இருக்கும். போல்ட்டோட கம்பேர் பண்ணி ரிவெட்டையும் போல்ட்டையும் கம்பேர் பண்ணி தான் நம்மளுடைய 2007 புக்ல இருக்கும். ஸோ ரிவெட் டோட்டலா நம்ம யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ரிவெட்டும் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆனா நமக்கு சிலபஸ்ல ரிவெட் இருக்காது. பட் நமக்கு பேசிக்கா ரிவெட்டை பத்தி என்ன தெரியுமோ ஸோ அது மட்டும் நான் சொல்றேன், சரியா? ஸோ இப்போ அதை மாதிரி ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், அல்டிமேட் லோட், லிமிட் ஸ்டேட் மெத்தட். இப்போ 207ல நமக்கு மேக்ஸிமம் லிமிட் ஸ்டேட் டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் பத்தி அவ்வளவா பேசியிருக்க மாட்டாங்க, லைட்டா அங்கங்க தான் இருக்கும். இப்போ 2025க்கு டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அங்க வந்து இந்த சுத்தமாவே இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடை தூக்குறத பத்தி தான் வந்து இப்போ ஃபுல்லாவே ரெடி ஆயிட்டு இருக்கு, சரியா? ஸோ அப்போ நம்ம இங்க இம்பார்ட்டண்டா ஃபோக்கஸ் பண்ண போறது நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்லாம் நம்ம ஃபோக்கஸே பண்ண போறது இல்லை. ஸ்டீல்ல நம்ம ஆர்சிசில நடுவில் நல்ல ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்லாம் பார்த்தோம். ஸோ இங்க ஃபுல்லாவே நம்ம லிமிட் ஸ்டேட் டிசைன் பத்தி தான் பார்க்க போறோம். டீடைலா போல்ட்டும் வெல்டும் பார்ப்போம். ரிவெட் பத்தி எனக்கு பேசிக்கா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமோ அதான் பார்க்க போறோம். ரொம்ப டீடைலாலாம் பார்க்க போறது இல்லை. ரிவெட்டுக்கு என்ன தெரிஞ்சிருக்குமோ அதுல இருந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணா நமக்கு போல்ட்டுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனாலதான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரிவெட்ல என்னெல்லாம் வரும் அப்படின்றத பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரிவெட்னா என்னது, உங்களுக்கு என்ன தெரியும் ரிவெட்ல? ரிவெட்டை பத்தி என்ன தெரியும்? ரிவெட்டுக்கும் போல்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரிவெட்னா அதுவும் நமக்கு என்ன இருக்கும்னா மேல ஹெட் இருக்கும், போல்ட்ல இருக்கிற மாதிரி அந்த ஹெட் இருக்கும், கீழே அந்த இது இருக்கும்ல கிரிப் லென்த்தா, ஸோ அதுவும் இருக்கும். ஸோ ரிவெட்டுக்கும் போல்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் யாருக்கா தெரியுமா? ரிவெட்டுக்கும் போல்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ ரிவெட் வந்து பெர்மனன்ட் கனெக்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெர்மனன்ட் அதை வந்து ஆல்டர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இப்போ போல்ட்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியா ஆல்டர் பண்ணிக்கலாம், ரிப்பேர் பண்ணலாம், ஓகேவா? ரிவெட்ல வந்து நமக்கு அதை பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப பெர்மனண்டா அது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பெர்மனண்டா ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ அதனால நம்மளால வந்து ஃபியூச்சர் லோடுக்கெல்லாம் ஏத்த மாதிரி நம்மளால ஆல்டர் பண்ண முடியாது. ஸோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு லிமிட் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி லிமிட் ஸ்டேட்ல நமக்கு என்ன வந்துடும், 2 இம்பார்ட்டன்ட் டேர்ம் வந்துடும். என்னெல்லாம் வந்துடும்? லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரென்த், அங்க லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரென்த், சர்வீசபிலிட்டி அப்படின்னு 2 இது படிச்சிருப்போமா? லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரென்த், லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி. ஸோ லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல இங்க என்னெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு? லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல இங்க என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் அகெயின்ஸ்ட் ஈல்டிங், ஓகேவா? ஸ்ட்ரென்த் அகெயின்ஸ்ட் ஈல்டிங், அடுத்து பக்லிங், ஸ்ட்ரென்த் அகெயின்ஸ்ட் ஷியர், ஃபிளக்ஷர். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்ல வரும். அடுத்து என்னன்னா ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓவர் டர்னிங்லாம் வந்து அசால்ட்டா நடக்கும். கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஓவர் டர்னிங்லாம் நடக்கிறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஸ்டெபிலிட்டி அகெயின்ஸ்ட் ஸ்லைடிங், ஓவர் டர்னிங் இதெல்லாமும் நமக்கு ஸ்டீல்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லைடிங், ஓவர் டர்னிங். நம்ம இங்க ஸ்லைடிங் ஓவர் டர்னிங்லாம் நம்ம ஆர்சிசில பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா ஸ்டீல்ல தான் நமக்கு ஸ்லைடிங் ஓவர் டர்னிங் நிறைய நடக்கும் கம்பேர்ட் டு ஸ்லைடிங். ஸோ அடுத்து வந்து ஃப்ராக்சர் டியூ டு ஃபெட்டிக். ஃபெட்டிக்னா என்ன? ஃப்ராக்சர் டியூ டு ஃபெட்டிக். ஃபெட்டிக்னா என்ன? ஃபெட்டிக் லோடுக்கும் நார்மல் லோடுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ஃபெட்டிக்னா என்ன?
brittle fracture. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல வந்துடும். ஃபெட்டிக்னா என்ன? ரிப்பீட் லோடிங் ஓகே, பட் எனக்கு இது என்னன்னா டைம் வேரியிங் லோடிங், அதுதான் முக்கியம். ரிப்பீட் லோடிங் ஓகே, பட் டைம் வேரி ஆகுறப்போ எனக்கு அந்த லோடிங் வந்து ரிப்பீட் ஆகுது. இப்போ எனக்கு சைன் வேவ் இப்படி போகுது அப்படின்னா எனக்கு இந்த சர்டைன் டைம் பீரியடுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகுதுல்ல. ஸோ அப்போ இது டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த லோடிங் பேட்டர்ன் வேரி ஆகிட்டே இருக்கு. ஸோ டைம் வேரியிங் லோடு. ஸோ இந்த ரிப்பீட்டடாக எனக்கு டைம் வேரி ஆக அந்த ரிப்பீட்டட் லோட் போயிட்டே இருக்கு. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஃபெட்டிக் ஃபெயிலியர். ஃபெட்டிக்ன்றது எனக்கு சடன் ஃபெயிலியருக்குள்ள ஒன்று தான். ஸோ அதுவும் ஃப்ராக்சர் ஆகிடும் சடனாக. ஸோ அதுதான் வந்து எனக்கு லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரென்த்தில் நடக்கக்கூடியது. ஸோ டைம் வேரியிங் லோடு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டிக்கு நமக்கு ஏற்கனவே வந்தது தான் டெஃப்ளெக்ஷன், வைப்ரேஷன், ஃபெட்டிக் செக்ஸ். ஸோ இங்கே ஃப்ராக்சர் டியூ டு ஃபெட்டிக் வந்து பண்ணுவோம். இங்கே என்னன்னா ஃபெட்டிக் செக்ஸ். சரியா? ஸோ இப்போ நான் ஏன் இது ரெண்டையும் வித்தியாசம் சொல்றேன் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்துட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் பிலாங்ஸ் டு லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனால இங்கே ஃப்ராக்சர் டியூ டு ஃபெட்டிக், இங்கே என்னன்னா ஃபெட்டிக் செக் மட்டும் தான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து கரோஷனு, ஃபயரு, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டியில வந்துடும். ஸோ அங்கே பார்த்த மாதிரி இங்கேயும் என்ன இருக்கு அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒரு டேர்ம் பார்ப்போம். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் அப்படி இல்லைன்னா கேரக்டரிஸ்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னது? மெட்டீரியலோடைய ஸ்ட்ரென்த். அதுதானே நமக்கு ரெசிஸ்ட் பண்ண போகுது. எக்ஸ்டர்னலாக ஆக்ட் ஆகக்கூடிய லோட ரெசிஸ்ட் பண்ணக்கூடியது மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்தை தான் நம்ம இங்கே கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்னது? எனக்கு இந்த ஸ்ட்ரென்த் ஷுட் நாட் பி மோர் தென் 5% ஆஃப் டெஸ்ட் ரிசல்ட் மே பி எக்ஸ்பெக்டட் டு ஃபெயில். ஸோ நான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறப்போ எனக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணுவோம். ஸோ 30 to 50 சாம்பிள்ஸ் வரைக்கும் எடுத்து செக் பண்ணுவோம். ஸோ அதில் எனக்கு ஸ்ட்ரென்த் டெஸ்ட்ல எனக்கு 5%க்கு மேலே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து ஃபெயில் ஆகக்கூடாது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் லோடு. கேரக்டரிஸ்டிக் லோடு அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு மெம்பருக்கான லோடு வச்சு டிசைன் பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த லோடு எனக்கு அந்த லைஃப் டைம்ல 95% ஆஃப் த டைம் எனக்கு அந்த லோடை விட ஜாஸ்தி ஆக்டே ஆகக்கூடாது. ஸோ இப்போ நான் ஒரு சர்டைன் டிசைன் பீரியடுக்கு நான் ஒரு லோடு வச்சு டிசைன் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஸோ நான் ஒரு மேக்ஸிமம் லோடை வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் லோட் எனக்கு 95% ஆஃப் த டைம் என்ன பண்ணக்கூடாது? அந்த இடத்துல அந்த டிசைன் பீரியட் வரைக்கும் எனக்கு 95% ஆஃப் த டைம் வரைக்கும் எனக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆக்டே பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக் லோடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிசைன் ரெக்குயர்மெண்ட்ல நம்ம இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணுவோம். இது என்னது? எனக்கு கேரக்டரிஸ்டிக் லோட் மட்டும் புரியல மேம். கேரக்டரிஸ்டிக் லோட் அப்படின்னா இப்போ நான் டிசைன் பீரியடுக்கு ஒரு மெம்பரை டிசைன் பண்றேன் அப்படின்னா அதுல வர எக்ஸ்டர்னல் லோடு ஒன்று வச்சுட்டு டிசைன் பண்ணுவோமா? அல்டிமேட் லோடு அப்படின்னு ஒன்று வச்சு டிசைன் பண்ணுவோம். ஸோ அந்த அல்டிமேட் லோடு அப்படின்றது எனக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எனக்கு மொத்தமாவே 5% தான் வந்து அந்த டிசைன் பீரியட்ல ஆக்ட் ஆயிருக்கணும். நிறைய வாட்டி அந்த லோடு வந்து எனக்கு ஆக்ட் ஆகுற மாதிரி இருக்கக்கூடாது. 95% ஆஃப் த டைம் எனக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த அல்டிமேட் லோடு வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ல ஆக்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? மினிமமா 5% வரைக்கும் தான் எனக்கு அந்த லோடு வந்து ஆக்ட் ஆகுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு லோடுக்கு தான் நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ அப்போ இங்க என்ன அப்படின்னா என்னென்ன லோட்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம பீரியடா எடுத்துட்டு அதுக்கு லோட் ஃபேக்டர்லாம் கரெக்டா போட்டுட்டு மேக்ஸிமம் லோடுக்கு டிசைன் பண்ணணும். ஸோ அந்த லோடு வந்து எனக்கு 5% வரைக்கும் தான் ஆக்ட் ஆகணும். டோட்டல் டிசைன் பீரியட் டைம்ல எனக்கு டோட்டலா 100 டைம்ஸ் லோட் ஆக்ட் ஆகுதுன்னு வைங்களேன். ஸோ அந்த 100 டைம்ஸ்ல எனக்கு அந்த 5 டைம்ஸ் தான் என்ன பண்ணணும்னா அந்த நான் டிசைன் பண்ண லோடை வந்து டச் பண்ணணும். ரிமைனிங் இருக்கிற 95 டைம்ஸும் எனக்கு அந்த லோடு டச்சே பண்ணாம அந்த லோடை விட கம்மியான லோடு தான் எனக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ல ஆக்ட் ஆகணும். அதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக் லோட். இப்போ ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு டிசைன் பண்றப்போ நான் எப்பயுமே எப்படி டிசைன் பண்ணுவோம் அப்படின்னா என்னுடைய டிசைன் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ இந்த டிசைன் ஆக்ஷன் அப்படின்றது SD அப்படின்னு சொல்லுவோம். It must always be less than or equal to design strength. So design action என்றது எனக்கு என்ன வந்துரும்? எனக்கு எக்ஸ்டர்னல் லோட்னால வரக்கூடிய டிசைன் ஆக்ஷன் அது வந்து எனக்கு எப்பயுமே டிசைன் ஸ்ட்ரென்த்தை விட கம்மியாக தான் இருக்கணும்.
ஸோ இந்த டிசைன் ஸ்ட்ரென்த் ஆர்டி. ஸோ இதுதான் எனக்கு என்னது டிசைன் ஸ்ட்ரென்த் இல்லை டிசைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இட் மஸ்ட் ஆல்வேஸ் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிசைன் ஸ்ட்ரென்த். இந்த டிசைன் ஆக்ஷன் அப்படின்றது எனக்கு எக்ஸ்டர்னல் லோட்னால வரக்கூடிய டிசைன் ஆக்ஷன் மஸ்ட் ஆல்வேஸ் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிசைன் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த டிசைன் ஆக்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிசைன் லோடு. ஓகேவா? டிசைன் ஆக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிசைன் லோடு. ஸோ இந்த டிசைன் லோடு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் லோட் இன்ட்டு காமா எஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காமா எஃப்ன்றது நமக்கு பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் லோட்ஸ். ஓகேவா? ஸோ காமா எஃப் பார்ஷியல் லோட் ஃபேக்டர், பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் லோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா லோட் ஃபேக்டர் விச் இஸ் டிட்டர்மைன்டு பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிஸ்டிக் அப்ரோச். ஸோ நமக்கு லிமிட் ஸ்டேட் மெத்தட்னாலே ப்ராபபிலிஸ்டிக் அப்ரோச் தானே. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் தான் நமக்கு என்னது டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச். ஸோ அப்போ இங்கே டிசைன் லோடு வந்து கேரக்டரிஸ்டிக் லோட் இன்ட்டு பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் லோடு. ஓகேவா? காமா எஃப்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா காமா எல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த டிசைன் ஸ்ட்ரென்த் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டிசைன் ஸ்ட்ரென்த் நம்ம ஸ்ட்ரென்த் எப்பயுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அப்போ டிசைன் ஸ்ட்ரென்த் வந்து கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் டிவைடட் பை காமா எம் அப்படின்னு சொல்லுவோம். காமா எம்ன்றது எனக்கு லோட் ஃபேக்டர் அல்லது பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் மெட்டீரியல்ஸ் ஸ்டீலுக்கு என்ன வந்துடும்? பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் மெட்டீரியல்ஸ் 1.15. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய காமா எம். இப்போ நமக்கு இங்க என்னென்ன லோட்லாம் ஆக்ட் ஆகலாம் அதை பொறுத்து தான் எனக்கு என்ன அப்படின்னா இந்த காமா எல் இல்லை இந்த காமா எஃப் வேல்யூ வந்து நமக்கு டிஃபர் ஆகும். பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் இல்லை லோட் ஃபேக்டர். ஸோ என்னென்ன காம்பினேஷன்லாம் நமக்கு ஆக்ட் ஆகலாம்? லோட் காம்பினேஷன் என்னெல்லாம் ஆக்ட் ஆகலாம்? எனக்கு ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன லோட்லாம் வரலாம்? டெட் லோடு, இம்போஸ்ட் லோடு, விண்ட் லோடு, எர்த்குவாக் லோடு, ஸ்னோ லோடு, இதெல்லாமே வரலாம். பட் ஸ்னோ லோடுக்கு தனி கோடு இதை இங்க எடுத்துக்க மாட்டோம், நம்ம இதை தான் எடுத்துப்போம். இப்போ ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல இது இல்லாம நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு 2 லோடு எக்ஸ்ட்ரா வரும். சிஎல் கிரேன் லோடு அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ கிரேன் லோடு, அப்புறம் எரெக்ஷன் லோடு இஆர் அப்படின்னு வரும். ஓகேவா? நமக்கு இந்த கிரேன் லோடு, எரெக்ஷன் லோடு இது எல்லாமே வச்சு டேப்லர் காலம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ பெரிய டேப்லர் காலம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நமக்கு கிரேன் லோடு இந்த எரெக்ஷன் லோடுலாம் வச்சு ப்ராக்டிக்கலாக கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 3 காம்பினேஷனில் தான் கேட்கலாம். என்ன கேட்கலாம்னா டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடு, டெட் லோடு ப்ளஸ் விண்ட் லோடு, அப்படி இல்லைன்னா எர்த்குவாக் லோடு, அல்லது டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு ப்ளஸ் விண்ட் லோடு அல்லது எர்த்குவாக். ஸோ இந்த 3 காம்பினேஷன்ல தான் லோடு ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ இங்கே டெட் லோடு பிளஸ் லைவ் லோடுக்கு காம்பினேஷன் வந்து 1.5 டைம்ஸ் டெட் லோடு பிளஸ் லைவ் லோடு. ஸோ இங்கே லோடு ஃபேக்டர் வந்து 1.5. இப்போ டெட் லோடு பிளஸ் விண்ட் லோடு இல்லை எர்த்குவாக் லோடுக்கு எனக்கு 1.5 டைம்ஸ் ஆஃப் டெட் லோடு பிளஸ் 1.5 டைம்ஸ் ஆஃப் விண்ட் லோடு இல்லை எர்த்குவாக் லோடு. இங்க விண்ட் லோடு இல்ல எர்த்குவாக் லோடுன்னு சொல்றது எனக்கு क्वेश्चनல ரெண்டுமே கொடுத்திருந்தா ரெண்டுல எது மேக்ஸிமமோ அதை தான் எடுத்துக்கணும். சரியா? இப்போ இங்கே எனக்கு ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா இங்கே லோடு ஃபேக்டர் 0.9 டெட் லோடு பிளஸ் 1.5 விண்ட் லோடு அல்லது எர்த்குவாக் லோடு. இங்க வந்து நமக்கு 3 காம்பினேஷனும் வர்ற இடத்துல நமக்கு 1.2. சரியா? ஸோ இங்க 3 காம்பினேஷனும் வர்ற இடத்துல 1.2 ஆஃப் டெட் லோடு, லைவ் லோட் பிளஸ் விண்ட் லோட் இல்லைன்னா எர்த்குவாக் லோட். இது வந்து ஃபார் லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்கு மட்டும்தான், அதுவும் லிமிட் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரென்த்துக்கு. ஸோ இதுவே லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டிக்கு இதை மாதிரி தனியா இருக்கு. ஸோ லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டிக்கு எனக்கு டெட் லோட் பிளஸ் லைவ் லோடுக்கு லோட் ஃபேக்டர் 1 தான். லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டிக்கு சேம் இதே 3 காம்பினேஷன் வரும். ஸோ இது இல்லாமல் நிறைய காம்பினேஷன் டேபிளில் இருக்கும். ஸோ அவ்வளோ ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஸோ இப்போ நான் எழுதுறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டிக்கு லோட் ஃபேக்டர் 1 தான், டெட் லோட் பிளஸ் லைவ் லோடுக்கு. அடுத்து 3மே வருது இல்லை? ஸோ அந்த 3மே வர்ற இடத்துல எனக்கு 0.8. ஸோ இது வந்து 0.8 டெட் லோட் பிளஸ் லைவ் லோட் பிளஸ் விண்ட் லோட். இங்கேயும் எனக்கு என்னன்னா ஃபுல்லாவே இங்கேயும் 1 தான். செகண்ட் கண்டிஷனுக்கும் எனக்கு லோட் ஃபேக்டர் 1 தான்.
ஓகேவா? இது வந்து பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் காமா எல் ஃபார் லோடு இல்ல லோடு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். மேம் விண்ட் லோட் கிட்டயும் ஒன்னு தான் வருமா மேம்? ஆமா ஒண்ணுதான். செகண்ட் ஒன் டெட் லோட் ஒன் விண்ட் லோட் ஒண்ணுதான் மொத்தமாவே. சோ அடுத்தது இது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், மெட்டீரியலுக்கு பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் இல்ல ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டர் ஃபார் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்க வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸ் கவர்ன்டு பை ஈல்டிங் அத காமா எம் நாட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்க பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் 1.1. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் கவர்ன்டு பை ஈல்டிங்க்கு காமா எம் நாட் 1.1. ஸோ இதுவே பக்லிங்க்கு வேணும் அப்படின்னா காமா எம் நாட் இங்கேயும் சேம். ஸோ 1.1 தான் இங்கேயும். ஸோ காமா எம் நாட் 1.1. இப்போ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் கவர்ன்டு பை பக்லிங். ஸோ பக்லிங்க்கும் சேம் 1.1. இப்போ ஃபார் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா காமா M1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது வந்து 1.25 பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் மெட்டீரியல்ஸ் இல்ல மெட்டீரியல்ஸ் கவர்ன்டு பை ஈல்டிங் பக்லிங் அப்படின்னு கேட்டா இது வந்து காமா M1 எதுக்கு, ரெசிஸ்டன்ஸ் கவர்ன்டு பை அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சம்ஸ்ல எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மெட்டீரியல் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவெட் கனெக்ஷன், போல்ட் கனெக்ஷன், அங்க என்னென்ன டெக்னிக்கல் டேர்ம்லாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் தான் வந்து இருக்கும். சரியா? ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்ததுக்கு பேசிக்கா ஒரு சம்ஸ் ஒரு சில கொஸ்டின் இருக்கு. ஸோ அது மட்டும் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஸ்டீல் ஷால் பி கன்ஃபார்ம் டு அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல்ல எனக்கு மேஜரா ஒரு 4 இதுவா பிரிக்கலாம். என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஸ்டீல், ஃபியூஷன் வெல்டிங் ஸ்டீல், ஹை டென்சைல் ஸ்டீல் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஸ்டீல் வந்து பேஸ்ட் ஆன் IS 226 ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஸ்டீலுக்கு. இப்போ ஃபியூஷன் வெல்டிங் குவாலிட்டி ஸ்டீல் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபியூஷன் வெல்டிங் குவாலிட்டி ஸ்டீல் அப்படின்னா அதுக்கு கோடு வந்து IS 2062. ஹை டென்சைல் ஸ்டீல், ஸோ அதுக்கு கோடு வந்து IS 961. இந்த ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஸ்டீலுக்கு எப்படி டெசிக்னேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா FE 410S அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எஸ்ன்றது ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஸ்டீலை வந்து டினோட் பண்ணும். இப்போ இதுவே ஃபியூஷன் வெல்டிங் குவாலிட்டி ஸ்டீலை எப்படி டினோட் பண்ணியிருப்பாங்கன்னா FE 410WA அப்படின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ WA. ஹை டென்சைல் ஸ்டீல் வந்து FE 540 இல்ல 570 HT அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் டெசிக்னேஷன். ஸோ இந்த 3 வேல்யூஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல்னா நமக்கு மீடியம் லோ கார்பன் ஸ்டீல்ல இருக்கிறது தான். ஸோ இங்க பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் வந்து 0.23%. ஸோ இது வந்து ஏஸ் அகாடமி புக்கு. ஸோ கிடைச்சது. ஸோ அதனால இந்த கொஸ்டின் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து IES ரிலேட்டடா நிறைய இருக்கும். ஸோ TNPSCக்கு இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு நம்ம பார்த்தது பேசிக்ஸ் தான். சரியா? ஸோ ரேஷியோ ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் டு ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். ஸோ E/G கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டீலுக்கு E என்னது 2 × 10⁵. G வேல்யூ என்னது 0.769. ஸோ 769 × 10⁵. ஸோ அப்ராக்சிமேட்டா என்ன வரும் தேர்ட் கொஸ்டினுக்கு? ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு அப்ராக்சிமேட்டா என்ன வரும்? 2/0.769 அப்படின்னா 2 விட ஜாஸ்தியா தான் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் 2.6 வருதா? ஓகே. ஸோ அப்போ 2.7. அடுத்து பர்சன்டேஜ் எலாங்கேஷன் ஆஃப் மைல்டு ஸ்டீல் ஃபார் ரோல்டு ஷேப்ஸ். ஸோ இது சொல்லியிருந்தேன் இல்லையா? பர்சன்டேஜ் எலாங்கேஷன் மைல்டு ஸ்டீல் என்னது 23% இல்லையா? அடுத்து செக்ஷன் விச் ஹேஸ் மோர் லேட்ரல்
பக்லிங், இது பல்கிங் இல்ல, பக்லிங். ஸ்ட்ரென்த் கம்பேர்ட் டு இட்ஸ் கவுண்டர் பார்ட் செக்ஷன். லேட்ரல் பக்லிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேட்ரல் பக்லிங்னா லேட்ரல் ஃபோர்ஸ் வருது. அப்போ இங்க என்ன செக்ஷன் யூஸ் பண்ணணும்? 5th கொஸ்டின் என்ன செக்ஷன் யூஸ் பண்ணணும்? லேட்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க என்ன செக்ஷன்? ஐஎஸ் வைடு ஃபிளாஞ்ச்டு, ISWB. வெரி குட். அடுத்து ஜங்ஷன் பிட்வீன் ஃபிளாஞ்ச் அண்ட் வெப். இப்போ நமக்கு ஐ செக்ஷன்ல மோஸ்ட்லி என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபிளாஞ்சில் தான் லோட் ஆக்ட் ஆகும் இல்லையா? லோட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஃபிளாஞ்சில் ஜாஸ்தியா இருக்கும். டக்குன்னு என்ன நடக்கும் அப்படின்னா, வெப்புக்கு வர்றப்போ இந்த லோட் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா டக்குன்னு குட்டி ஆயிடும். ஸோ குட்டி ஆகிறப்போ என்ன நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த வெப் இருக்குல்ல, ஸோ அந்த வெப் வந்து வெப் கிரிப்பிள் ஆகும். ஸோ இந்த இடத்துல டக்குன்னு இந்த மாதிரி வெப் கிரிப்ளிங் நடக்கும். ஸோ அப்படி நடக்காம இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வைட் ஏரியா கொடுத்து இப்படி வந்து ஐ செக்ஷனை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா ஃபில்லட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது பேர் என்ன அப்படின்னா வெப் கிரிப்ளிங். எதனால நடக்குது? எனக்கு சடன் லோட் டிஸ்ட்ரிபியூஷன், எனக்கு அந்த ஏரியா கம்மியாகுது, லோட் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா. ஸோ அதனால இந்த வெப் கிரிப்ளிங் நடக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபில்லட், இந்த எக்ஸ்டெண்டட் ஏரியா இப்படி வந்து நான் சடனா இப்படி ஸ்ட்ரைட்டா கொடுக்காம இந்த ஏரியா வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். ஸோ அதுதான் இங்க ஃபில்லட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, as per IS rolled steel beam sections are classified into. beam sectionsனா என்னது? I section. ஸோ ஐ செக்ஷன்ல எத்தனை டைப்ஸ் இருந்துச்சு? IS JB, LB, MB, WB, HB 5 செக்ஷன்ஸ் இருந்துச்சா? ஸோ அப்போ D. அடுத்து, rolled I section provides large moment of inertia about ZZ with less cross-sectional area. Large moment of resistance as compared to other section. Greater lateral stability. D all the above. இங்க என்னெல்லாம் வரலாம்? 8. First I section அப்படின்னா என்னது நமக்கு? larger moment of inertia about ZZ axis with less cross-sectional area அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ZZ ஆக்சிஸ்னா மேக்ஸிமம் இந்த X ஆக்சிஸ் சைடு தான் வந்து எக்ஸுக்கு பதிலாக ZZ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு இதான மேஜர் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இது வந்து மைனர் பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேஜர் பிரின்சிபல் ஆக்சிஸ்ல எனக்கு எப்பயுமே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜாஸ்தியாக தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அடுத்து, லார்ஜ் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஸ் கம்பேர்ட் டு அதர் செக்ஷன். கரெக்ட் தான் இது. ஸோ எனக்கு ஆங்கிள் செக்ஷன், சேனல் செக்ஷன் எல்லாத்த விடையும் ஸ்டேபிள் ஆனது பிளஸ் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குது ஐ செக்ஷன் தான். ஸோ கிரேட்டர் லேட்ரல் ஸ்டெபிலிட்டி. ISWB செக்ஷன்ல எனக்கு லேட்ரல் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து ஆல் த அபவ் தான் வரும். ஸோ அடுத்த கொஷின். ஸோ இந்த டிசைன் நம்ம பார்க்கல, வேணாம். அடுத்து, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அலுமினியம் இஸ் பீயிங் இன்க்ரீசிங்லி யூஸ்டு ஃபார் ஸ்ட்ரக்சரல் பர்பஸ் பிகாஸ். ஸோ அலுமினியம் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏரோஸ்பேஸ் மிசைல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ மிசைல்ஸ்ல அந்த பார்ட்ஸ், ஸோ அந்த பார்ட் எல்லாமே எனக்கு வந்து அலுமினியம் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவோம். இந்த பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏரோஸ்பேஸ், மிசைலு, ஸோ அங்கே பாடி பார்ட்ஸ் எல்லாமே நான் வந்து அலுமினியம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். சரியா? ஸோ இது வந்து இன்க்ரீசிங்கா யூஸ் பண்றோம். எதனால அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதனால? இட் ரெக்வயர்ஸ் லெஸ் மெயின்டெனன்ஸா? கண்டிப்பா கிடையாது இல்ல. ஸோ விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? ஸோ இங்க 10th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரலாம்? ஆல். 10th question 1, 2, 3. The strength to weight ratio of aluminum is high. Which of the statements are correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. Modulus of elasticity எனக்கு வந்து double that of steel. 2 and 4. 2 and 4. So coefficient of thermal expansion is half of the steel. ஸோ கோஎஃபிஷியன்ட் வந்து 23 × 10⁻⁶ சொன்னோமா. ஸ்டீலுக்கு எவ்வளோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன்? 12 × 10⁻⁶. ஸோ அப்போ வந்து அது half. 2 கரெக்ட். வெரி குட். ஸோ 4th ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ அலுமினியம்ல ஹை தான். அப்போ 2 and 4 கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, ஹவ் ஆர் த மோஸ்ட் காமன்லி ப்ரொடியூஸ்ட் அண்ட் யூஸ்டு செக்ஷன்ஸ் இன் ஃப்ரேம் ஃப்ளோர் பீம்ஸ்? ஸோ இது ஃப்ளோர் பீம்ஸ்ல என்ன செக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ளோர் பீம்ஸ்ல நம்ம காமனாக யூஸ் பண்றது ISMB தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். LBயும் பீம் செக்ஷனா யூஸ் பண்ணுவோம், பட் மோர் காமன் வந்து ISMB. In a situation where torsion is dominant, which one of the following is desirable section? So 12th question answer என்னது? டார்ஷனுக்கு என்ன செக்ஷன் யூஸ் பண்ணணும்?
ஐயா டார்ஷனுக்கு பிச்சு பிச்சு ஐ செக்ஷன் கிடையாது. டார்ஷன் ப்ரிடாமினண்டா இருந்தா பாக்ஸ் செக்ஷன் சொன்னேன் இல்லையா. ஸோ பாக்ஸ் டைப் அல்லது ஹாலோ டைப். ஸோ மெட்டீரியல் இன் விச் லார்ஜ் டிஃபார்மேஷன் இஸ் பாசிபிள் பிஃபோர் அப்சல்யூட் ஃபெயிலியர் பை ரப்சர். ஸோ லார்ஜ் டிஃபார்மேஷன் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன செக்ஷனு? டக்டைல், பிளாஸ்டிக், எலாஸ்டிக், டக்டைல். வெரி குட். ஸோ டக்டைல். அடுத்தது which one of the following is not limit state of serviceability? எது எனக்கு not limit state of serviceability? எனக்கு deflection, vibration, fire இது எல்லாமே serviceability தெரியும். ஸோ அப்போ இங்க odd one out வந்து brittle, fracture. அடுத்து 15th one not a limit state of strength. 15th ஒன்னுக்கு என்ன ஆன்சர்? 15th one A vibration. Very good. So A vibration. For combination of dead load and live load for a floor beam, partial safety factor for dead load and live load as per limit state of strength. இப்பதான் எழுதணும். partial safety factor limit state of strength க்கு என்ன எழுதணும்? dead load live load combination க்கு 1 serviceability க்கு 1 ன்னு எழுதிருப்போம். strength க்கு கேட்டிருக்காங்க 1.5. so 16th வந்து 1.5 1.5. அடுத்து partial safety factor for material governed by buckling, yielding. ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பார்த்தோம்? buckling, yielding. partial safety factor 1.1 தான் ரெண்டுத்துக்கு பார்த்தோம். அல்டிமேட்டுக்கு தான் 1.25 பார்த்தோம். அடுத்து partial safety factor for dead load and live load for a roof truss as per limit state of serviceability. so serviceability என்னது? 1 தான். அடுத்தது upper yield point in a stress strain curve in structural steel can be avoided by. நமக்கு structural steelல என்னெல்லாம் வரும்? upper yield point வரும், lower yield point வரும்ல. ஸோ இதான் வந்து upper yield point. இந்த upper yield point எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் பண்றது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பாய்சன்ஸ் ரேஷியோ ஆஃப் ஸ்டீல் இன் எலாஸ்டிக் ரேஞ்ச், பிளாஸ்டிக் ரேஞ்ச். நான் ஜென்ரலா பாய்சன்ஸ் ரேஷியோக்கு வேல்யூ என்ன கொடுத்துருந்தேன்? 0.3 அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா, ஸோ இங்க எலாஸ்டிக் ரேஞ்சுக்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0.3 தான். ஸோ பிளாஸ்டிக் ரேஞ்சுக்கு எனக்கு பாய்சன்ஸ் ரேஷியோ, பிளாஸ்டிக்னா எனக்கு இன்னுமே நிறைய எலாங்கேஷன் ஸ்ட்ரெயின் வந்து அலோவபிள் இல்லையா? அப்ப கண்டிப்பா பாய்சன்ஸ் ரேஷியோ எனக்கு 0.3 விட கிரேட்டரா தான் இருக்கும். ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.5. ஓகே, ஸோ 0.5. லைஃப் பீரியட் ஆஃப் ஸ்டீல் பில்டிங். ஸோ ஸ்டீல் பில்டிங்க்கு லைஃப் பீரியட் என்னது? 10, 20, 50, 100. கெஸ்ல சொல்லுங்க. 22. லைஃப் பீரியட் ஆஃப் ஸ்டீல் பில்டிங் 100. ஓகே, ஸோ எல்லாருக்கும் 100 தானா? வேற யாருக்காவது ஏதாவது சாய்ஸ் இருக்கா? 100 அவ்வளோ பெருசா நம்ம எடுத்துட்டு போக மாட்டோம். 50 வரைக்கும் தான் கொண்டு வருவோம். ஸோ ஆர்சிசிக்கு அப்போ லைஃப், டிசைன் லைஃப் எவ்வளோ கொடுப்பீங்க? ஸோ ஸ்டீல் பில்டிங்க்கு 50 தான். ஓகேவா? ஸோ அடுத்தது ஆர்சிசிக்கு எவ்வளோன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க அடுத்த கிளாஸ்ல. நெக்கிங் ஆஃப் த ஸ்டீல் செக்ஷன் டூரிங் டென்சைல் ஸ்ட்ரெஸ் டேக்ஸ் பிளேஸ். ஸோ நெக்கிங் அப்படின்னா என்னது? எனக்கு இந்த எலாங்கேஷன் இப்படி என்னவாகும்? இப்படி போகும்ல. ஸோ இந்த மாதிரி நெக்கிங் நடக்கும். இதை வந்து நம்ம யூடிஎம் மிஷின்ல பண்ணியிருப்போம்ல. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஸ்லாப்ல பண்ணியிருப்போம் யூடிஎம் மிஷின்ல. காஜ் லென்த் எல்லாம் மெஷர் பண்ணி நடுவில் சொறி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் எவ்வளோ எலாங்கேட் ஆகுதுன்னு ஸ்கேலை வச்சுலாம் மெஷர் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த நெக்கிங் வந்து எனக்கு எந்த பார்ட்ல நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஈல்டு ஸ்ட்ரெஸ்லையா, ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்லையா, எந்த பாயிண்ட்ல நடக்கும்னு கேட்குறாங்க. அந்த நெக்கிங் வந்து எனக்கு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஸோ நமக்கு எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் இப்படி வரும், இப்படி வந்து இப்படி போகும். ஸோ இங்கே அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ரீச் ஆகுமா? ரீச் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன நடக்கும்னா நெக்கிங் ரொம்ப வந்து மெல்லிசா ஆயிடும் இந்த இடத்துல. ஸோ அந்த நெக்கிங் வந்து எனக்கு ஆஃப்டர் ரீச்சிங் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் தான் நடக்கும். ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து ஸ்ட்ரக்சரல் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் ஸ்டீல் அஸ் அ ஸ்ட்ரக்சரல் மெம்பர். என்ன அட்வான்டேஜ்? ஸ்டீல் அஸ் அ ஸ்ட்ரக்சரல் மெம்பர். ஸ்பீட் ஆஃப் டிஸ்மேண்ட்லிங், குட் ஸ்கிராப் வேல்யூ, ஸ்மால் வெயிட் டு ஸ்ட்ரென்த் ரேஷியோ. ஸோ டி. நான் ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ ஜாஸ்தின்னு சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க வெயிட் டு ஸ்ட்ரென்த் ரேஷியோ ஸ்மால்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? நீங்க வெயிட் டு ஸ்ட்ரென்த் ரேஷியோ ஜாஸ்தி அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ ஸ்ட்ரென்த் டு, இங்க பாருங்க ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம. இங்க என்ன கொடுத்துருக்காங்க?
ரிவர்ஸ்ல ஸ்மால்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். சியும் தான், பட் ஆனா மெயின் என்னது ஆப்ஷன் டி. புரியுதா எப்படி கேக்குறாங்கன்னு? அடுத்து which of the following role steel section uneconomical as Berlin member? ஸோ uneconomical Berlin memberக்கு என்னது அப்படின்னா டி செக்ஷன். ஸோ ஐ செக்ஷனும் யூஸ் பண்ணலாம், ஆங்கிள் சேனல் எல்லாமே யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் டி செக்ஷன் யூஸ் பண்ண முடியாது பெர்லின்ல, uneconomical. அடுத்து consider the following statement with varying carbon content. ஸோ கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆனா என்னெல்லாம் நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 26th ஆன்சர் நீங்களே சொல்லுங்க. 26th என்ன ஆன்சர்? கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆனா ஹார்ட்னஸ் 26 கரெக்டான ஆப்ஷன் மட்டும் சொல்லுங்க, எல்லாருமே சொல்லணும். ஸோ அப்பதான் தியரி கிளாஸ்ல மேம் தனியா கத்திட்டு இருந்தேன்னா இல்ல நீங்களும் இருந்தீங்களான்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க. 26 ஏ பூர்ணியா. சரி, அடுத்து வேற யாருக்காவது வேற ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா? ஸோ எல்லாருமே போடணும், சாட்ல எல்லாரும் போடுங்க. ஏ ரமேஷ், வெரி குட். விஜயலட்சுமி டி. ஓகே, டி 1 and 2. ஸோ ஹார்ட்னஸும் டஃப்னஸும் எனக்கு ரெண்டு ஒரே நேரத்தில் இன்க்ரீஸ் ஆகாது, சரியா? ஸோ அதனால டி சொன்னவங்க யோசிச்சுக்கோங்க. ஸோ 26 ஏ. பி மதுமிதா வந்து பி. 26 வந்து ஏ சொன்னவங்க கரெக்ட், ஓகேவா? ஸோ ஏன்னா எனக்கு கார்பன் இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆனால் டஃப்னஸ் டிக்ரீஸ் தான் ஆகும், சரியா? ஸோ 1 3 வந்துடும். எனக்கு கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ எஃப்யூ எஃப்ஐ ரெண்டும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அப்போ 1 3 and 4. அடுத்தது பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். மெட்டீரியல் 1 இஸ் ஹேவிங் ஹையர் ஹார்ட்னஸ். ஸோ இப்போ கிராஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹார்ட்னஸ் எப்படி சொல்லுவீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், ஹார்ட்னஸ் எதை பேஸ் பண்ணி சொல்வீங்க? ஏரியா அண்டர் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அன்டில் லீனியரா இருக்கிற வரைக்கும், சரியா? ஸோ அப்போ இதான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ். லீனியரா இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு சொல்லணும். எனக்கு ஹையர் ஹார்ட்னஸ், மெட்டீரியல் 1க்கு ஹை ஹார்ட்னஸ் சொல்லியிருக்காங்க. இதான் மெட்டீரியல் 1, இது மெட்டீரியல் 2. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. ஹார்ட்னஸ் கிராஃப் வச்சு எப்படி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு லீனியர் பார்ட் இருக்குல்ல, அந்த லீனியர் பார்ட்டுக்கு கீழே இருக்கிற ஏரியா ஜாஸ்தியா இருந்தா ஹையர் ஹார்ட்னஸ், லீனியர் பார்ட்டுக்கு கீழே இருக்கிற ஏரியா கம்மியா இருந்தா லோயர் ஹார்ட்னஸ். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டா ராங்கா? மெட்டீரியல் 1 இஸ் ஹேவிங் ஹையர் ஹார்ட்னஸ், ரைட்டு தானே? ஏன்னா மெட்டீரியல் 1க்கு இங்க இருக்கு லீனியர் பார்ட். ஸோ அப்போ இங்க இருந்து எனக்கு ஏரியா ஜாஸ்தியா இருக்கும் இங்க இருக்கிறத விட, இல்லையா? ஸோ அப்போ மெட்டீரியல் 1க்கு ஹார்ட்னஸ் ஹையர்ன்றது கரெக்ட். அடுத்து மெட்டீரியல் 2 இஸ் ஹேவிங் ஹையர் டஃப்னஸ். டஃப்னஸ்னா எனக்கு ஃபெயிலியர் பார்ட் வரைக்கும் இருக்கிற ஏரியா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபெயிலியர் பார்ட் வரைக்கும் எனக்கு மெட்டீரியல் 2ல தான் நிறைய ஏரியா இருக்கும். அப்போ இதுவும் எனக்கு கரெக்ட் தான். ஸோ அப்போ 27க்கு என்ன ஆன்சர்? போத் 1 and 2. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாத்தீங்களா, நம்ம சொன்ன சின்ன சின்ன விஷயம் கூட எப்படி வந்து கொஸ்டின் கேக்குறாங்கன்னு, ஓகேவா? ஸோ கிராஃப் வச்சு ஹார்ட்னஸ்னா என்ன, டஃப்னஸ்னா என்னன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது, which of the following I section is most preferable for gantry girders with a channel reinforced with compression flange of I section? ஸோ எனக்கு கேண்ட்ரி கர்டர்ஸ்க்கு எந்த செக்ஷன் வந்து மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த செக்ஷன் கம்ஃபர்டபுள்? கேண்ட்ரி கர்டர்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கேண்ட்ரி கர்டர்ஸ்ல நம்ம ஐ செக்ஷன் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். ஆனா எனக்கு என்னன்னா, எனக்கு வீல் லோடு வந்து ஜாஸ்தியா இருக்கும். வீல் லோடுனா மூவிங் லோடு வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த இடத்துல எனக்கு லேட்ரல் ஃபோர்ஸ் ஜாஸ்தியா வரும், சரியா? கேண்ட்ரி கர்டர் பாக்குறப்போ நான் சொல்றேன், அந்த இடத்துல லேட்ரல் லோடு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ லேட்ரல் லோடு ஜாஸ்தியா இருக்கிறதுனால நமக்கு ISWB செக்ஷன் தான் என்ன வேணும் அப்படின்னா ஜாஸ்தி தேவைப்படும். ஓகே, ஸோ ஐடியல் ஸ்டீல் மெம்பர் டு வித்ஸ்டாண்ட் ஆக்சியல் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். ஸோ 29th கொஸ்டின் உங்களுக்கு தான். ஸோ ஐடியல் ஸ்டீல் மெம்பர் 29 என்னது? ஐடியல் ஸ்டீல் பெஸ்ட் கம்ப்ரெஷன் மெம்பர் அதான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 29 ஹாலோ. ஓகே, டி, வெரி குட். ஸோ இங்கே வந்து ஹாலோ டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து பெஸ்ட் ரோல் செக்ஷன் டு வித்ஸ்டாண்ட், இங்க பார்க்க கூடாது. ஸோ இங்க ஆன்சர் கீ பார்க்க கூடாது, சரியா? ஸோ பெஸ்ட் ரோல்டு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் டு வித்ஸ்டாண்ட் டிரான்ஸ்வர்ஸ் லோட்ஸ். ஸோ இது என்னது? டிரான்ஸ்வர்ஸ் லோட்ஸ் எனக்கு எங்க தான் ஆக்ட் ஆகும்? பீம்ல தானே ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ பீம்னா எனக்கு என்னது? ஐ செக்ஷன் வந்துடும். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபில்லட் இன் அ ரோல் ஸ்டீல் செக்ஷன் ஐ செக்ஷன்.
மெயின் ஃபங்க்ஷன் என்னது ஃபில்லெட்டுக்கு என்னது அப்படின்னா எனக்கு இங்க லோட் டிஸ்ட்ரிபியூஷன் சடனா வந்து இந்த இடத்துல வரக்கூடாது. அப்போ ஸ்ட்ரெஸ் கான்சென்ட்ரேஷன் எனக்கு என்ன பண்ணணும், மினிமைஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 32 இங்கேயும் எனக்கு கார்பன் கண்டென்ட் வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? இதுக்கு மட்டும் கரெக்டாக ஆன்சர் சொல்லிடுங்க. நம்ம இன்னைக்கு டாடா பை பை சொல்லிடலாம். ஸோ நாளைக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போல்ட் போயிட்டு போல்ட்டில் என்னென்ன ஃபெயிலியரு டிசைன் என்ன அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக நாளைக்கு டாபிக் உள்ள இறங்கிடலாம். ஸோ நாளைக்கா சண்டேவான்றது மட்டும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சரியா? ஸோ 32 டகடகா இருக்கிற 15 பேரா 16 பேரா எல்லாருமே ஆன்சர் சொல்லணும். ஏ ஆன்சர் சொல்றவங்க மட்டும் தான் மீட்டிங் இருந்து போக முடியும். 3 and 4. 3 and 4. ஸோ கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆனா ஃபர்ஸ்ட் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இருக்கிற ஆப்ஷனை கண்டிப்பா எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அதை முடிச்சு விட்டாலே நமக்கு ஆப்ஷன் ஏ வந்துடும். வெரி குட். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஓகே தானே? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?